ஓகே, யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம். நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது ப்ரேயர் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, அந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் கூடி வர செய்திருக்கிறே, அதற்காக நமக்கு நன்றி. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம்ப்பா. அது எங்களுக்கு ஆழ் மனதில் ஆண்டவரே அது பதிய ஆண்டவரே அப்பா நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்ப ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அதை நாங்கள் கற்றுக்கொண்டு இப்ப அன்றோடு அது நின்று விடாமல் அதை திரும்ப திரும்ப அந்த ரெக்கார்டிங்ஸை அது அவர் எடுத்து போடுற அந்த ரெக்கார்டிங்ஸையும் கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே அதே போல ஆண்டவரே உங்க வார்த்தையில பலப்படுத்தி ஆண்டவரே வளர நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைகிற அனைவருக்கும் ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த வார்த்தைகளை கற்று கொடுக்கவும் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்த நாமத்தில் எடுக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஆக்சுவலா எனக்கு லைட்டா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கனால லைட்டா கொஞ்சம் காஃப் வரும். அட்ஜஸ்ட் பண்ணுங்க, சவுண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, மரணம் குறித்து தான் நம்ம ரெகுலரா அந்த ஒரு சீரீஸா பார்த்துட்டு வந்திருந்தோம். அதுல இன்பிட்வீன்ல நம்ம ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த மரணத்தை குறிச்சு பார்க்கும்போது அப்படியே சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எல்லாரையும் எப்படி ரட்சிக்கிறாரு அந்த விஷயங்கள்லாம் பார்க்க நம்ம அப்படியே அதுல போய் உள்ள போயாச்சு. ஸோ இப்ப அடுத்தது அது முடிச்சனால இப்ப அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மரணத்தை ஒட்டியே நம்ம அடுத்து பார்க்குற இருந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாகமத்துல வந்து தொடர்பான மரணத்தை குறித்து இல்ல மரணத்தை வச்சு வரக்கூடிய சில குழப்பமான பகுதிகள் இருக்கு. ஏன்னா நம்ம மரணத்தை குறித்து நம்ம சில காரியங்கள் படிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப இதன் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு சில பேசேஜஸ் நமக்கு பார்க்கும்போது நமக்கு சில டைம்ல அது தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு நாள் இந்த டீச்சிங்ல மரணம்னா என்ன, ஆவி என்ன, ஆத்மா என்ன, சரீரம் என்ன எல்லாமே படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப அந்த டீச்சிங்ல வரனால நமக்கு கொஞ்சம் இதனுடைய தெளிவுகள் இருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு கிறிஸ்தவத்துல வந்து இதற்கான தெளிவு இல்லாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சில முக்கியமான டாபிக்கள் மரணத்தோட தொடர்புடைய சில காரியங்கள் பைபிள்ல வந்து இது இப்படியா அப்படியான்னு புரிஞ்சுக்க முடியாத சில காரியங்களை வந்து நம்ம ஒரு 4-5 வாரங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இந்த வாரம் என்ன டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, மீனின் வயிற்றில் யோனா. அப்ப மீனின் வயிற்றில் யோனானா இதுல என்ன குழப்பம் இருக்கு, இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு மரணத்தை பத்தி அப்படின்னு சொல்லும் போது, மீன் வயிற்றுல யோனா 3 நாள் இரவும் பகலும் உயிரோடு இருந்தாரா அல்லது மரித்திருந்தாரா? யாராவது பதில் சொல்லலாம். உயிரோடு இருந்தாரா இல்ல மரித்திருந்தாரா? உயிரோட தான் இருந்தாரு. உயிரோட தான் இருந்தாரு யோனா. சோ ஏன் நம்ம உயிரோட தான் இருந்தாருன்னு சொல்றோம்? சிலர் சொல்லலாம் இல்ல இதுல மரித்திருந்தாருன்னு யாராவது சொல்றீங்களா? யாரோடையாவது ஒப்பீனியன் மரித்திருந்தாருன்னு ஏதாவது இருக்கா? மரித்து உயிர் வந்திருக்கலாம். மரித்து உயிர் வந்திருக்கலாம். சரி, அதோ ஆடம்பிரிச்சஸ்ல குழப்பம். ஆனா நம்ம பாசிபிலிட்டிஸ் பிரகாரம் அவர் மரித்து தான் சார் இருந்திருக்க முடியும். பாசிபிலிட்டிஸ் படி மரித்து தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா ஒரு மீன் வயிற்றுல 3 பகல் உயிரோட இருக்க முடியுமான்றதே ஒரு இதுதான். ஓகே. ஆன்டி என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? இயேசு கிறிஸ்து 3 நாள் வந்து பூமியினுடைய அந்த தாழ்விடங்கள்ல மரித்திருந்தார். யோனாவை போல அப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டிக்கிறதுனால யோனா மரித்து உள்ள இருந்திருப்பான் அப்படின்ற ஒரு தாட் வருது. ஆனா அதே நேரத்துல 3 நாள் உள்ள இருந்தான். ஆனா மீன் வயிற்றுல இருந்தே யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி மரித்திருந்தா விண்ணப்பம் பண்ண முடியாது. அதுதான். ஆனா ஆண்டவருடைய எக்ஸாம்பிள் யோனாவை காட்டும் போது ஆண்டவர் 3 நாள் பூமியின் தாழ்விடத்துல மரித்துதான் இருந்தார். அவர் உயிரோட இல்லை. அப்படி பார்க்கும்போது யோனா மரித்திருக்கணும். அதனால இது 2 விஷயமும் இருக்கு பைபிள்ல. அததான் இப்ப இந்த பேசேஜ் ஏன் கன்ஃபியூஷன் ஆனது, ஒரு குழப்பமான விஷயம் அப்படின்றது புரிஞ்சிருச்சா? அதாவது நம்ம ஒரு பார்வையில பார்க்கும்போது யோனா மரித்திருந்தான்னு தோணும், இன்னொரு பார்வையில பார்க்கும்போது யோனா உயிரோடு இருந்த மாதிரி தோணும். அதுல பொதுவா 90% இல்ல 95% கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா யோனா மீன் வயிற்றுல உயிரோடு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5% ஒரு குழப்ப நிலையில இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்ல மரிச்சிட்டான்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த இதுல நம்ம வந்து யோனா வந்து மீன் வயிற்றுல உயிரோட தான் இருந்தானா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இந்த குழப்பத்திற்கே ஏன் காரணம் அப்படின்னா, இப்ப ஆன்டி சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு வசனம் இருக்கு.
அந்த வசனம் தான் குழப்பத்துக்கு காரணம். படிங்க யோனா 2வது அதிகாரம் 1 வசனம். மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்ப எங்க இருந்து? மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு இருக்கு. அப்ப அவனுடைய விண்ணப்பம் எங்க இருந்து வந்திருக்கு? மீனுடைய வயிற்றுல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ இந்த விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா யோனா உயிரோட இருந்து தோணுமா இல்ல மரித்திருந்தாலும் விண்ணப்பம் பண்ண முடியுமா? உயிரோடு இருந்தாதான் விண்ணப்பம் பண்ண முடியும். அப்போ மீனின் வயிற்றில் அவன் மரித்திருந்தானா அல்லது உயிரோட இருந்தானா? இப்ப உயிரோட தான் இருந்திருக்க முடியும். உயிரோட இருந்தாதான் அவன் யோனா வந்து விண்ணப்பம் பண்ண முடியும் மீனுடைய வயிற்றுக்குள்ள. ஓகேவா? இப்ப இதுல குழப்பம் என்ன அப்படின்னும் போது நம்ம இன்னும் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக நம்மளே ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வினா, யோனா மீனின் வயிற்றுல இருந்து எப்ப விண்ணப்பம் பண்ணினான்? அவன் செய்த ஜபங்கள் விண்ணப்பம் பண்ணது எப்ப பண்ணினான் அப்படின்ற ஒரு கேள்வி. 3 நாள் இரவும் பகலும் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தானா? இல்ல. இல்ல சார். தான் அந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு விண்ணப்பம் பண்ணிருக்கணும். இல்லனா அந்த மீன் வயிற்று உள்ள போன உடனே மேபி விண்ணப்பம் அந்த டைமுக்கு ஐயோ உள்ள மாட்டிக்கிட்டேனே காப்பாத்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப 2 ஒப்பீனியன் வருது. ஆன்டி வந்து மீன் வயிற்றுல இருந்து 3 நாள் முடிஞ்ச பிறகு விண்ணப்பம் பண்ணிக்கலாம் இருக்கு. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து மீன் வயிற்றுக்குள்ள உள்ள போன உடனே இல்ல போகும்போது விண்ணப்பம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு வருது. அப்ப இதுலயே வந்து ஒரு 2 விதமான கருத்து இருக்கு. இதுல பொதுவான கருத்து இப்ப நம்ம வந்து ஓரளவு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் பார்த்து நம்மளுடைய இதுல நமக்கு வந்திருக்கிற இதுல நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இதுல இப்ப பொதுவா சாதாரணமா ஒரு கிறிஸ்தவர்கள் சண்டே கிளாஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அவங்களுடைய நினைப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 3 நாட்கள் யோனா மீனின் வயிற்றிலிருந்து உயிரோடு இருந்து ஜெபித்து கொண்டிருந்தான் அப்படின்றதுதான் நம்மளுடைய யூகமா இருக்கு. இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது விமலா ஒரு பாட்டு கூட சொன்னா, எஃப்எம்வில ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யோனா மீன் வயிற்றுல 3 நாள் உட்காந்து புலம்பி துதிச்சுக்கிட்டு இருந்தான், எழுதிட்டு இருந்தான், ஜபிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள உயிரோட இருந்து விண்ணப்பம் பண்ணி கதறி அழுது கொண்டான்ட்டு ஏதோ ஒரு பாட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி அப்போ பொதுவான ஐடியாலஜி என்னன்னா, மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் யோனா விண்ணப்பம் பண்ணி அழுதுகிட்டு இருந்தான். அதனுடைய விளைவாக அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான கருத்து பொதுவா இருக்கு. அப்ப இது உண்மையா என்ன அப்படின்றது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த யோனானுடைய அந்த புக்கு, அந்த யோனானுடைய புத்தகம் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, அது ஒரு கதை வடிவுல எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். கதை வடிவுல எழுதப்பட்டது கூட அப்படியே இந்த லீனியரா கதை ஒன்னு எடுத்து அப்படி கதை எழுதப்படலை. நான் லீனியர்னுவாங்க. அதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு அதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் சொருகப்பட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் சொருகப்பட்டு அந்த மாதிரி வர்றது நான் லீனியர் அப்படின்ட்டு ஒரே கோர்வையா இல்லாம மாத்தி 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 வர்ற மாதிரி. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அது அப்படிதான் எழுதப்பட்டிருக்குன்றது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த யோனா புக்கை படிக்கிற விதத்துலதான் நமக்கு கன்ஃபார்மா தெரியும் யோனா எப்படி உயிரோடு இருந்தாரா இல்லையா, இவ்வளவு குழப்பத்திற்கான காரணம். அப்ப அதை வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ யோனா கதை எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். அது நம்ம பின்னாடி அது கொஞ்சம் வர வர அப்படியே பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யோனாவை வந்து தண்ணியில தூக்கி போட்டாங்க. போட்ட உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். யோனால 1 அதிகாரம் 17வது வசனம் படிங்க. யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அப்போ அந்த மீன் வயிற்றில் இப்ப யோனாவை வந்து விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்ப ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மீன் ரெடி. எந்த மீன் வந்து யோனாவை விழுங்கணுமோ அந்த மீன் ரெடியா இருக்கு. அந்த மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு அந்த மீனின் வயிற்றிலே யோனா எத்தனை நாள் இருந்தான் இருக்கு? 3 நாள். ராப்பகல் 3 நாள் இருந்தான் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இந்த ராப்பகல் 3 நாள் இருந்தான்னு முடியுது இல்லையா? அப்ப இந்த வசனம் வந்து எத்தனை நாட்கள் கடந்து விட்டது இந்த வசனம் சொல்லும் போது? யோனாவை விழுங்குறதுக்கு மீன் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. யோனாவை மீன் விழுங்கிருது. விழுங்கின உடனே
அந்த மீனின் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த வசனம் இருந்தான்னு முடிக்கும் போது எத்தனை நாள் முடிஞ்சிருச்சு? 3 நாள் முடிஞ்ச பிறகுதான். அப்ப இந்த வசனம் வந்து அந்த கதை கோர்வை பார்த்தோம்னா, மீன் முழுங்கின உடனே இந்த வசனம் சொல்லப்படல. 3 இந்த நாள் வசனம் எப்ப சொல்லப்பட்டிருக்குன்னா 3 நாள் கழிச்சு, அதாவது அதுக்கு முன்னாடி 15வது இந்த வசனம் நான் போடல. 15வது வசனம் யாராவது எடுத்து படிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்ப யோனாவை சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் அப்படின்னு வருது 15வது இதுல. சோ யோனாவை சமுத்திரத்துல போட்ட பிறகு 17வது வசனத்துல யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் ஏற்கனவே. அந்த மீனின் வயிற்றில், அப்ப தண்ணியில தூக்கி போட்ட உடனே அந்த மீனின் வயிற்றில் யோனா எத்தனை நாள் இருந்திருக்கார்? ராப்பகல் 3 நாள் இருந்தான் அப்படின்னு வந்துருது. அப்ப இந்த ராப்பகல் 3 நாள் இருந்தான்னு சொல்லும் போது அந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு இந்த கதையினுடைய கண்டினியூட்டி வருது. புரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்தது இந்த கதையினுடைய கண்டினியூட்டி எங்க வருதுன்னு பார்த்தா அடுத்த வசனத்துல வரல. 3 நாள் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுது? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டான். அப்ப அதனுடைய கண்டினியூட்டி எங்க வருது? இந்த கதையினுடைய அடுத்த கண்டினியூட்டி எங்க வருதுன்னா யோனா 2வது அதிகாரம் 10வது வசனம், கடைசி வசனம். அதை எடுத்து படிங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அப்ப கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்ட பிறகு அது என்ன பண்ணுச்சு? யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இது எப்ப நடந்துச்சு? 3 நாள் கழிச்சு. அப்ப முதல் படிச்ச வசனத்துக்கும் அடுத்த படிச்ச வசனத்துக்கும் நடுவுல ஒரு 9 வசனங்கள் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த நான் லீனியர் கட்டுன்றது. அப்ப யோனாவை தூக்கி போட்டாச்சுன்னு ஒரு கதை வருது. யோனா வந்து மீன் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாருன்னு வந்து அந்த மீன் வயிற்றுல யோனா வந்து 3 நாள் ராப்பகல் இருந்தான் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ராப்பகல் 3 நாள் முடிஞ்ச பிறகு அடுத்த என்ன சம்பவம் நடந்துச்சு அந்த கதையிலன்னு பார்த்தா கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அப்ப இந்த கதையினுடைய மொத்த சுருக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், யோனா வந்து தர்ஷீசுக்கு போறாரு, கடல் கொந்தளிக்குது. அப்ப எல்லாம் சீட்டு போட்டு பாக்குறாங்க. சீட்டு வந்து யோனா பேர்ல வந்துருது. வந்த பிறகு அப்ப நான் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை தூக்கி சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள்ன்றாரு ஃபர்ஸ்ட் லைன் கதையில. அடுத்தது யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்டுடுறாங்க. அது நம்ம வசனத்துல பார்த்தோம். அப்புறம் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு மீன் இருந்துச்சு. அந்த மீன் என்ன பண்ணுச்சு? அந்த மீன் வந்து முழுங்கிருச்சு. மீனின் வயிற்றில் ராப்பகல் 3 நாள் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த 3 நாள் முடிஞ்சோடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அப்ப இது வந்து அப்படியே லீனியரா அந்த கதையினுடைய டோட்டல் வந்துருது. அது எங்க இது பண்ணுதுன்னா 1:17 முதல் அதிகாரம் 17வது வசனத்துக்கு அடுத்தது நேரா என்ன சம்பவம் வருதுன்னா கதையில 2வது அதிகாரம் 10வது வசனம். இது வரைக்கும் கிளியரா புரியுது இல்லையா? அப்போ இது நடுவுல இருக்கிற 2வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த வசனங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் இந்த டைம்ல வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்ல, யூடியூப்ல வேற யாராவது கேட்கறவங்களுக்கு கூட இது பயனுள்ளதா இருக்கும் அந்த டைம்ல. அப்ப இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்ச வசனங்களை சில காரியங்களை இங்க ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம இதை பார்க்கணும். அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நரகம், பாதாளம், ஷியோல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல இருந்து யாராவது ஜெபிக்கவோ அல்லது துதிக்கவோ முடியுமா அப்படின்ற கேள்வி. முடியாது. நம்ம ஏற்கனவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அங்க இருந்து மரணத்துல இருந்து இந்த பாதாளம், ஷியோல் எல்லாமே இதெல்லாம் மொழிபெயர்ப்புகள். பாதாளம்ன்றதும் சரி, நரகம்ன்றதும் சரி, மொழிபெயர்ப்புகள்ல விதவிதமா மொழிபெயர்த்திருக்காங்க. அதனுடைய எபிரேய வார்த்தை ஷியோல்ன்றது. அப்ப அந்த ஷியோல்ன்றது வந்து மரித்தவர்களுடைய நிலை, அந்த இடம், இது ரெண்டையுமே குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஷியோல் அப்படின்றது. அப்ப அந்த ஷியோல் மரித்தவர்கள் அப்படின்ற இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல இருந்து ஒரு நிறைய வசனம் பார்த்திருக்கோம் முன்னாடி. ஒரு 2-3 வசனம் மட்டும் இப்ப பார்க்கலாம். ஸோ அதுல வந்து பிரசங்கில 9வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கிறீங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய்.
நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நீ போகிற பாதாளத்திலே, அதாவது ஷியோல் அப்படின்னு தான் அங்க இருக்கிற வார்த்தை. ஷியோல்லே, அதாவது மரித்த பிறகு அந்த இடம், இல்லாட்டி அந்த மரித்த நிலை. இங்கே வந்து செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள் போட்டிருக்கு. அப்ப செய்கைனா நமக்கு தெரியும், எந்த ஒரு செயல்கள், அந்த நம்ம செய்யற காரியங்கள் எதுவுமே அங்க வந்து ஆக்ஷன்ஸே கிடையாது. அங்க எந்த செயலுமே கிடையாது, ஆக்ஷனே கிடையாது, அங்க ஒர்க்கே கிடையாது. ரெண்டாவது வித்தைன்னு ஒண்ணு இருக்கு. அது ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அந்த வித்தைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தோன்ட்டுன்னு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா வித்தை? ஞாபகம் இல்லைண்ணா. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அறிவு ஞானம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஏன்னா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். அறிவும் ஞானம். அறிவு படிச்சு வர்றது, ஞானம் ஆண்டவர் கொடுத்துருது. ஓகே, கரெக்டா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஞானம் எதுக்கு பயன்படுத்துறா? ஞானம்ன்றது வந்து சிலர் வந்து நம்ம உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது சில டைம்ல சொல்லுவோம், எவ்வளவு படிச்சாலும் ஏறவே மாட்டேங்குது இவங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ வந்து அந்த ஞானம், அந்த படித்து தெரிந்துக்கிற அறிவு, அது எதன் அடிப்படையில வரும்னா ஞானத்தின் அடிப்படையில. அப்ப ஞானம் நிறைய இருந்துச்சு, நல்லா ஞானம் இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து படித்தோ இல்லாட்டி படிக்காம கூட, இப்ப சமையல்லாம் இருக்கு, சமையல்லாம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. ஆனா அது ஒரு நாலேஜ், அறிவு, கத்துக்கிற விஷயங்கள். ஆனா எதன் அடிப்படையில கத்துக்கிறோம்னா, யாருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கோ அந்த அடிப்படையில அவர்கள் வேகமா கத்துக்குவாங்க, இல்ல கம்மியா கத்துக்குவாங்க. அப்ப ஞானம்ன்றது வந்து அடிப்படையில அறிவை பெற்றுக்கொள்றதற்கு இருக்கக்கூடிய ஒரு திறனா இருக்கு, அந்த மாதிரி. அப்ப இதுவுமே அங்க கிடையாது. ஏன்னா ஞானம், அந்த ஞானம் இருந்தாதான் அதுக்கு அடுத்தது அந்த அறிவு, அது படிப்புல வரலாம், செயல்ல செஞ்சு வரலாம். ஸோ அந்த மாதிரியான அறிவு வந்து நம்ம கேதர் பண்றது ஞானம் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே அங்க கிடையாது அப்படின்னு பார்த்துறோம். இந்த வித்தை அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பழங்கால தமிழ் வார்த்தையா இருக்கு. அதனால போன தடவை நம்ம இது பண்ணும் போதே படித்தோம். அது வித்தைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த வித்தைன்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நினைவு. அதாவது நம்ம நினைச்சு பார்க்கிறது, யோசிக்கிறது, சிந்திப்பது, இதெல்லாம் வந்து அறிவுலயும் வராது, ஞானத்திலயும் வராது, செய்கையிலயும் வராது. அப்ப மரித்த பிறகு ஐயோ நம்ம வீட்டுல பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குமோ அப்படின்ற அந்த நினைவு இருக்காது. நம்ம எப்படி செத்தோம், அந்த நினைவு இருக்காது. அப்ப ஒரு நினைவு கூட அங்க வந்து இருக்காது அப்படின்றதுதான் வந்து அந்த வித்தைன்ற வார்த்தை. இப்ப வித்தைன்றதுக்கு புரியுது இல்லையா? அந்த நினைவாற்றல் இருக்கு, நம்ம யோசிக்கிறோம், இல்ல சிந்திக்கிறோம், இதை இப்படி பண்ணிக்கணும், இதை பண்ணிக்கணும் அப்படின்றது இல்லையா? ஐயோ இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற திங்கிங் வருது இல்லையா? தாட் ப்ராசஸ், திங்கிங், இல்லைன்னா ரீசனிங் அவுட், இது ஏன் இப்படி வந்திருக்கு, நான் ஏன் இப்படி மறிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ், திங்கிங், இதெல்லாம் தான் வந்து வித்தைன்ற வார்த்தை. ஸோ அந்த இது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப மரித்த நிலைமையில இருக்கவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அவர்களை குறித்து. இப்ப இந்த மரித்தவர்கள் அவங்க எந்த கிரியை செய்ய முடியாது, அவங்களுக்கு எந்த நினைவாற்றலோ இல்ல அவங்க யோசிக்கும் திறனோ அந்த சிந்திக்கக்கூடிய சக்தியோ அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, சிந்தனையே இருக்காது. அடுத்தது அவர்கள் எதையும் அங்க போய் கற்றுக்கொள்றதுக்கு அறிவு இருக்காது, அங்க கற்றுக்கொள்ற வாய்ப்பு இல்லை. ஞானம், அவங்களுக்கு உள்ளேயே இயற்கையிலேயே இருந்த ஞானமும் அங்க கிடையாது அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஒரு மரித்தவரை குறித்தது. அப்ப இன்னும் 2 வசனம் வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். சங்கீதம் 6:5. சங்கீதம் 6:5 படிங்க. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? இது ரெண்டும் தேவனை பத்தி இந்த காரியம். எனது மரணத்தில் உமை நினைவு கூறுவதில்லை, உமைனா தேவனை. அப்ப மரணத்துல இருக்கிற ஒருத்தர் தேவனை நினைவு கூறுறதே கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்ற கான்செப்டே தெரியாது, நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில், அதாவது அதே வார்த்தை தான், மரணத்துக்கும் இன்னொரு வார்த்தை பாதாளம், ஷியோல்ன்றதுதான். உம்மை துதிப்பவன் யார்? அப்ப அங்க வச்சு யாரும் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தவோ துதிக்கவோ மாட்டார்கள் அப்படின்றது. சோ நம்ம முதல் பார்த்தது அவர்களுடையது, இது வந்து அவர்களுக்கும் தேவனுக்கும் உரியது. அந்த கனெக்ஷன்லயும் ஒண்ணும் கிடையாது. இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம் இது கடைசியா. சங்கீதம் 115:17. சங்கீதம் 115:17.
மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மறுபடியும் இதுவும் வந்து மனிதர்கள் இறந்தவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பை சொல்லுது. மரித்தவர்களும் மௌனத்தில், அதாவது அமைதியா, டெட்ல போனோம் இறங்கின அனைவரும் கர்த்தரை துதியார்கள் அப்படின்ட்டு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிளியரா தெரிய வருது அப்படின்னா, மரித்தவர்கள் தேவனை துதிக்கவோ அல்லது ஜெபிக்கவோ மாட்டார்கள். ரெண்டாவது முடியாது. அவங்களுக்கு அங்க கிரியும் கிடையாது, செய்கை கிடையாது, வித்தை கிடையாது, அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. தேவனையும் துதிக்க முடியாது, தேவனை நினைக்கவும் முடியாது பாதாளத்துல. அப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம திரும்ப ஒரு தடவை நம்ம மைண்டை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்ட பிறகு, இப்ப அந்த அடிப்படையில அப்படின்னா யோனா வந்து மரித்திருக்கும் போது தேவனை துதிக்கவோ அல்லது ஜெபிக்கவோ நிச்சயமா முடியாது. கரெக்டா? அப்ப மீனின் வயிற்றிலிருந்து யோனா விண்ணப்பம் செய்தான் அப்படின்னும் போது, விண்ணப்பம் பண்ணி அப்படின்னும் போது, யோனா மீன் வயிற்றுல உயிரோடு இருந்தானா மரித்து இருந்தானா? உயிரோட தான் இருந்திருக்கான். உயிரோட தான் இருந்திருக்கான். ஏன்னா யோனா வந்து மரித்திருக்கும் போது அந்த ஜெபத்தை செய்யவே முடியாது, துதிச்சிருக்கவும் முடியாது, ஜெபத்தை செஞ்சிருக்கவும் முடியாது. அப்ப அந்த அவன் வந்து உயிரோடு இருக்கும் போது மட்டும்தான் செஞ்சிருக்க ஒரே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மரித்தவர்கள் நிச்சயமா செய்ய முடியாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த இடப்பட்ட வசனங்கள் வருது இல்லையா, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு காரியத்தை பார்த்துடலாம். அதாவது ஒரு யோனா வந்து ஜெபம் பண்றான், நன்றி செலுத்துறான், எல்லாமே இருக்கு. அதனுடைய ஒரு சுருக்கம். ஸோ யோனால 2வது அதிகாரம் முதல் வசனம் ஒரு தடவை படிங்க. இதுல போடல. 2:1. அந்த அந்த மீனின் வயிற்றில் யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்ப அந்த அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 2வது வசனம் வருது இல்லையா, அந்த 2வது வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மொத்த சாராம்சம். இது வந்து அந்த லீனியர் கட்னு சொன்னாலே, அந்த மாதிரி நான் லீனியர் கட்ல ஃபர்ஸ்ட் முதல் அதிகாரம் கடைசி வசனத்துக்கும் அடுத்த அதிகாரம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கும் அந்த தொடர்ச்சி முடிஞ்சு கதை முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கப்புறம் முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்துல முதல் வசனமும் 2வது வசனமும் ஒரு நட்ஷெல்லா என்ன ஆச்சு அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கு சொல்லும் போது மீனின் வயிற்றிலிருந்து என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்து 2வது வசனம் படிங்க. கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஓகே, போதும். இப்ப இந்த 2 வருஷம் இருக்கு இல்லையா, நீர் என் சத்தத்தை கேட்டீர், அங்க முடிச்சிடுறாரு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் சொல்றாரு. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப கூப்பிட்டேன் போது அது என்ன காலத்துல இருக்கு? கடந்த காலத்துல இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப இது வந்து முன்னாடி கூப்பிட்டிருக்காரு, இப்ப என்ன பண்றாரு? அவர் எனக்கு உத்தரவு அருளினார், எனக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு சம்மரியா சொல்றாரு. நடந்து முடிந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்றாரு. என் நெருக்கம், நான் கஷ்டப்பட்ட டைம்ல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் அளிச்சாரு அப்படின்றாரு. அடுத்த விஷயம், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இப்ப இதுல வந்து 2 விதமான ஜெபம். யோனா எத்தனை விதமான ஜெபம் செஞ்சாரு அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? இந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்துல விண்ணப்பம் பண்ணின்னு முதல் வசனத்துல சொல்லிட்டாரு, மீனின் வயிற்றுல இருந்து விண்ணப்பம் பண்ணின்னு. அந்த விண்ணப்பம் என்ன அப்படின்றத 2வது வசனத்துல சொல்றாரு. அதுல 2 பகுதிகளா இருக்கு. அது என்னென்னு தெரியுதா? 2 விதமான ஜெபங்கள். ஒண்ணு வந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு ஆண்டவர் கிட்ட, அப்புறம் வந்து விடுவிச்சிட்ட பிறகு அந்த தேங்க் பண்றாரு. ஓகே, அப்ப 2 விதமான இது பண்றாரு. முதல் விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து கூக்குரலின் ஜெபம். அந்த கூக்குரலின் ஜெபத்தை எங்க இருந்து பண்ணிருக்காரு? மீன் வயிற்றுல. மீன் வயிற்றுல இருந்தா? யார் சொன்னது மீன் வயிற்றுல இருந்து? நல்லா பாருங்க அந்த வசனம். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. அப்ப பாதாளத்தின் வயிறும் மீன் வயிறும் ஒண்ணா இல்ல வேற வேறையா? ஓகே, நம்ம அந்த கேள்விக்கு அப்புறம் வரலாம். அப்போ வசனத்தின் அடிப்படையில நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கூக்குரலின் ஜெபத்தை எங்க இருந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து பண்ணியிருக்கிறாரு
அப்படின்னு வருது. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னும் போது நன்றியின் ஜெபம், என் ஜெபத்தை கேட்டீர் அப்படின்னு தேங்க் பண்ணி நன்றி சொல்றாரு. அப்ப அந்த நன்றியின் ஜெபம் வந்து பாதாளத்தின் வயிற்றுல இருந்து பண்ணேன்னு சொல்லல. புரியுதா உங்களுக்கு? ஆமா இப்ப ஆமா இப்ப கேள்வி என்னன்னா, பாதாளத்தின் வயிறும் மீனின் வயிறும் ஒன்றா? ஏன்னா நம்ம நிறைய டைம்ல இந்த மீனை பத்தியே படிச்சுக்கிட்டு இருக்கனால, மீன் வயிற்றுல யோனா இருந்தாரு, அங்க இருந்து ஜெபம் பண்ணார் அப்படின்னு வரனால, இந்த 2வது வசனத்துல வரக்கூடிய அந்த பாதாளத்தின் வயிற்றுல இருந்து அப்படின்னு நம்ம வாசித்தாலுமே டக்குன்னு நம்ம மைண்டுக்குள்ள பதியறது என்னன்னா மீன் வயிற்றுல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நமக்கு வந்துருது. மீன் வயிற்றுல இருந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நமக்கு தெளிவா தெரியுது, 2 விதமான பிரேயர் பண்ணியிருக்காரு, 2 இடத்துல இருந்து பண்ணியிருக்காரு. ஒண்ணு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணினார்னு இருக்கு, இன்னொன்னு வந்து பாதாளத்தின் வயிற்றுல இருந்துன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? 2 இடம் ஆமா. இல்ல திரும்ப ஆனா சொல்லணுமா இது? சொல்லுங்க சார். மீன் வயிறுல தான் அவர் பாதாளம்னு சொல்றாரு. அது எங்க அப்படி போட்டிருக்கு? அதான் அவர்தான் சொல்றேன் நம்ம மீன் வயிற்றுல முழுகின பிறகுதானே அவர் ப்ரே பண்றாரு. அதாவது இந்த யோனாவின் புத்தகம் எடுத்து படிச்சுட்டு வந்தோம்னா எல்லா இடத்துலயும் மீன் வயிறு மீன் வயிறு மீன் வயிறுன்னு போட்டிருக்கும் போது இங்க மட்டும் ஏன் பாதாளத்தின் வயிறுன்னு போட்டிருக்கு? இங்கேயுமே மீன் வயிறுன்னு போட்டிருக்கலாமே, 2 ஒண்ணா இருந்துச்சுன்னா. புரியுதா உங்களுக்கு? அது ஏன்னா நம்ம அதுவும் மீன் வயிற்று ஒரே இருட்டா பாதாளம் மாதிரி இருந்தது. மாதிரி அதனால மாதிரி இல்ல, பாதாளத்தின் வயிற்று மாதிரி இந்த இடத்துல இருந்து அவர் கூப்பிடல. ஓகேவா? அப்போ பாதாளத்தின் வயிறு அப்படின்ட்டு நீங்க ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்த சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஏன்னா இப்ப முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் 2 வயிறு வருது. அந்த 2 வசனத்தையும் ஒண்ணா பாருங்களேன். முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் ஒண்ணா ஏதாவது அந்த மீனின் வயிற்றிலிருந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இங்கேயும் வந்து அந்த ஒண்ணு மீனின் வயிற்றிலிருந்து ஒரு யோனா நிமிஷமா தன் ஒரு நிமிஷம். இப்ப இங்க வந்து அந்த மீனின் வயிற்றில் இருந்துன்னு போட்டிருக்கு. அப்படி 2 ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன போட்டிருக்கலாம், அந்த பாதாளத்தின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கலாம். இல்லைன்னா நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீனின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் போட்டிருக்கு. அப்ப 2 வசனம் ஒரே சம்பவத்தை ஒரு நட்சலா சொல்லிட்டு வர்றாரு. அந்த நட்சலா சொல்றதுல 2 வயிறு குறிப்பிடப்படுது, 2 விஷயம் நடக்குது, 2 விதமான ஜெபங்கள் வருது அவனுடைய விண்ணப்பத்துல. ஒரு விண்ணப்பம் வந்து நன்றி சொல்ற விண்ணப்பமா இருக்கு, நீர் என் சத்தத்தை கேட்டீர் எல்லாமே சொல்லி தேங்க்ஸ் கிவிங்கா ஒண்ணு வருது. இன்னொன்னு வந்து கூக்குரலிட்டேன்னு வருது, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்ப அங்க இருந்து கூக்குரலிட்டேன்னா அலறது, கதறது, ஐயையோ போச்சு காலி நான் அப்படின்னு சொல்லிட்டு அலறது, அந்த கூக்குரலின் சத்தம். அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மீனின் வயிற்றின் போடல, பாதாளத்தின் வயிற்றில் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து அதை நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம், வரும்போது புரியும். இப்ப 2 விஷயம் கிளியரா இருக்கு. ஒண்ணு 2 விதமான ஜெபங்கள் பண்றாரு யோனா. அந்த விண்ணப்பத்துல வந்து ஒண்ணு கூக்குரலின் ஜெபமா இருக்கு 2வது வசனத்துல, இன்னொன்னு நன்றியின் ஜெபமா இருக்கு அதே 2வது வசனத்துல. அப்போ இந்த காரியத்தை அவர் சொல்லும் போது இதை எங்க இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா, முதல் வசனத்துல மீனினுடைய வயிற்றுல இருந்து நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாதாளத்தின் வயிற்றுல இருந்து நான் கூக்குரலிட்டேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஸோ இப்ப இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தாலுமே அப்படியே நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம், அப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கூக்குரலின் குரல் அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா வசனத்தின் அடிப்படையில 2வது வசனத்தின் அடிப்படையில அந்த கூக்குரலின் குரல் எங்க இருந்து வந்திருக்கு? பாதாளத்திலிருந்து, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து அந்த கூக்குரல் வந்திருக்கு. அப்ப அவனுடைய கூக்குரல் வந்து மீனின் வயிற்றிலிருந்து வரவில்லை, மாறா எங்க இருந்து வந்திருக்கு? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. அதாவது பாதாளத்தின் வயிறு அப்படின்னு சொல்றது வந்து இப்ப நம்ம அடுத்த வசனங்கள் படிக்கும் போது புரிய ஆரம்பிக்கும். கடலினுடைய ஆழத்திலிருந்து கூக்குரலிட்டான், அததான் வந்து கடலினுடைய ஆழத்தை தான் வந்து பாதாளத்தின் வயிறு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா மரித்தவர்கள் இல்ல மரிக்கும் நிலை அப்படின்றது எங்க பைபிள் என்ன போட்டிருக்குன்னா பாதாளம். அப்ப மரித்தவர்கள் பாதாளத்துக்கு போயிடுறாங்க. ஆனா பாதாளத்துல வந்து யாரும் தேவனை துதியார்கள், கூக்குரலிட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவுமே கிடையாது. அப்ப அங்க மரித்த பிறகு இந்த ஜபத்தை ஏறெடுக்கல, மரண தருவாயில. அப்ப இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, மீனின் வயிற்றில் போறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல முழுகும் போது செய்த ஜபம். தண்ணிக்குள்ள தூக்கி போட சொல்றாங்க,
ஏற்கனவே கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க கடல்ல தூக்கி போட்ட உடனே தயாரா இருக்கிற மீன் வந்து அவனை முழுங்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான், எப்படியும் காலி, நம்ம சாவ போறோம் அப்படின்ற ஒரு இதுல கடல்ல கொந்தளிப்புக்குள்ள தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட உடனே கடலினுடைய ஆழத்துக்கு தண்ணீரில் மூழ்கும் போது செய்தது. அதாவது தண்ணீர்ல மூழ்கும் போது தன் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை அவன் அவ்வளவுதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட லைஃப் முடிச்சு தண்ணிக்குள்ள, ஏன்னா அவனுக்கு தெரியாது மீன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர், நம்ம திரும்ப போவோம், இந்த கதையெல்லாம் அவனுக்கு தெரியாது யோனாக்கு. யோனா வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நினிவே போக சொன்னாரு போகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தூக்கி போட்டுருங்கன்றாரு. தூக்கியும் கொந்தளிக்கிற கடல்ல உள்ள தூக்கி போட்டுறாங்க. போட்டோடனே அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து கூக்குரலிட்டு ஜெபம் செய்யறாரு. அப்போ இததான் 2வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயமா பார்க்கிறோம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இடம் வந்து அவர் நெருக்கத்துல இருக்கக்கூடிய இடமா இருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். பாதாளத்துல இருந்து இல்ல, ஏன்னா பாதாளத்துல இருந்து யாரும் கூக்குரல் இட முடியாது, ஷியோர்ல இருந்து பண்ண முடியாது. ஆனா அதனுடைய வயிற்று அப்படின்னு சொல்லும் போது அந்த ஷியோனுடைய பாயிண்ட்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட் கிட்ட, அப்போ இந்த கூக்குரல் வந்து பாதாளத்தின் என்ட்ரன்ஸ், அதாவது வயிற்றுல இருந்து அவன் கூப்பிடுறான் அப்படின் போது ஜஸ்ட் மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூக்குரல், அழிந்து போறனே கர்த்தரை இந்த மாதிரி நெருக்கத்துல கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுடைய தேங்க்ஸ் கிவிங் எப்படி இருந்து வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவன் தண்ணிக்குள்ள இடிச்சுக்கிட்டு அப்படியே கடல்ல அப்படியே சிக்கி உள்ள போறான், தண்ணியில சீக்கி போட்டிருக்காங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில அவன் போய்கிட்டு இருக்கும்போது அவன் நன்றி சொல்லவே முடியாது. அப்ப அலறதான் முடியும், ஐயையோ தண்ணிக்குள்ள போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அலறதான் முடியும். ஆனா அவன் என்ன பண்றான், அப்ப நன்றி செலுத்துறான் அப்படின்னும் போது அவனுடைய நன்றி ஜெபம் வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து வர முடியாது, அங்கிருந்து வரல. அப்ப அது எங்க இருந்து வந்திருக்கு, மீனின் வயிற்றிலிருந்து, மீனின் வயிற்றிலிருந்து தான் வந்திருக்கு. அப்ப மீன் வயிற்றுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா மீன் வயிற்றுக்குள்ள அவன் இருந்தப்ப எப்ப நன்றி சொல்லியிருக்கான் அப்படின்னா 3 நாட்கள் கழித்து. இதை நம்ம இன்னும் டீட்டெயிலா வரும்போது நம்ம படிப்போம். அவனுக்கு 3 நாட்கள் கழித்து மீண்டும் உயிர் வந்திருக்கு. உயிர் வந்த போது மீன் அவனை கரையில கக்குவதற்கு முன்னாடி, ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தே தேங்க் பண்றான், கரையில வெளியே வந்து விழுந்த பிறகு தேங்க் பண்ணல. அப்ப மீன் வயிற்றுக்குள்ள அந்த 3 நாள் கழித்து அவனுக்கு உயிர் வந்த பிறகு பாதாளத்தின் வயிற்றுல இருந்து கத்தனா, அதுக்கப்புறம் பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து 3 நாள் கழித்து அவனை கரையில கக்குவதற்கு முன்னாடி அவன் என்ன செய்யறான், தேவனை நோக்கி நன்றி ஜெபம் செய்யறான். அப்ப இந்த இது வந்து நமக்கு அதே 2 வசனத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் எனக்கு உத்தர அருளினார் அப்படின்றார், பதில் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அருளினார் அப்படின்றான். நீர் என் சத்தத்தை கேட்டீர், அதனாலதான் எனக்கு பதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 2 விஷயமும் யோனா மீன் வயிற்றுல உயிரோட வந்த பிறகு செஞ்ச ஜெபம். அப்ப இந்த முதல் 2 வசனத்திலேயே அதனுடைய நட்சல், அந்த சம்மரி மொத்தமா என்னாச்சுன்னு முதல் பார்த்தது வந்து ஒரு ஓவரால் கதை மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த ஓவரால் கதையில என்ன வந்துச்சு, கடைசியில மீன் வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த மீன் வந்து அவனை முழுங்கிடுச்சு, மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் இருந்தான். அதனுடைய கண்டினியூட்டி 3 நாள் கழிச்சு கர்த்தர் மீனுக்கு கட்லைட்டார், அது அவனை கக்கியது, முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து நான் லீனியர் கட்ல அடுத்தது 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல மீன் வயிற்றுல இருந்து நான் கூப்பிட்டேன், விண்ணப்பம் பண்ணினேன். அப்ப என்ன மாதிரியான சூழ்நிலையில நான் அந்த விண்ணப்பங்கள் வந்துச்சு அப்படின்னா 2 விதமான விண்ணப்பங்கள் வந்துச்சு. ஒண்ணு, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், பாதாளத்தின் வயிற்றுல இருந்து கூக்குரலிட்டேன், அலறி கதறினேன், அழுதேன், அந்த மாதிரி. அப்ப 2 இதுக்குமே வந்து அடுத்து மீன் வயிற்றுல இருந்து எனக்கு உத்தரவருளினார், என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நன்றி, தேங்க்ஸ் கிவிங் வரக்கூடிய ஒரு ஜெபமா இருக்கு. இப்ப இது வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் பார்த்துட்டே வரும் இல்லையா, கிளியரா இருக்கு இல்லையா, இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். in the English Bible, what I'm saying is, then Jonah prayed unto the Lord his God out of the fish's belly. So I thought he was already outside of the fish's belly, or is it like from the fish's belly? அப்படி எடுத்துக்கணுமா? இல்ல it is from the fish belly தான். ஆக்சுவலா நானும் பார்த்தேன், அந்த இங்கிலீஷ்ல வந்து அவுட் ஆஃப்னு போட்டிருக்கு, பட் the word is actually from the fish belly. ஓகே. அப்ப நீங்க சொல்ற இது வந்து it will make sense.
Otherwise, I thought both the kind of prayers came when he was finally vomited out by the fish. இல்ல it was inside the fish belly. Outside of Oh. the fish's belly அப்படின்னாக்கா he is come out of the outside of the fish's belly. This is I'm speaking out of this place அப்படின்னும் out of this context. ஆக்சுவலா அது இங்கிலீஷ் அந்த கேஜேவி வெர்ஷன்ல தப்பா கொஞ்சம் ரெண்டர் பண்ணிருக்காங்க. ஈவன் சிஎல்வில நான் படிக்கிறேனே அப்படியே. Then Jonah prayed to Yahweh, his Elohim, from the bowels of the fish. Oh. So it is from the bowl, not out of. Okay. If it is So outside of the fish's belly, it makes this, but it is out of from that place, from inside the fish's belly. ஆமா ஆக்சுவலா ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே வந்து it means from the fish belly, not outside of the fish belly. அது வந்து கேஜேவில தவறெல்லாம் இருக்கு அந்த இது. மேபி ஓல்டர் இங்கிலீஷ்ல அப்படி போட்டிருக்காங்களோ தெரியல. ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து மேபி அந்த ஒரு வே ஆஃப் இங்கிலீஷ்ல. ஏன்னா மற்ற எல்லா இதுலயுமே வந்து இட்ஸ் ஃப்ரம் த ஃபிஷஸ் பெல்லி, இந்த பவுல்ஸ் ஆஃப் த ஃபிஷ், பெல்லி ஆஃப் த ஃபிஷ் அப்படின்னு தான் இருக்கு, ஃப்ரம் தான் இருக்கு அதுல. அடுத்தது மீன் வந்து யோனாவை விழுங்கியதை பற்றி பொதுவான கருத்து. ஸோ இது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்பெசிபிக்கலா நம்மளுடைய இதுல ஜென்ரலா கிறிஸ்டியானிட்டியில இந்த யோனா கதையை வச்சு, ஏன்னா இருக்கிறதுலயே ஈஸியா கரப்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை, அது இல்லாட்டி இதை வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கதைன்னா யோனா கதை. ஏன்னா சண்டே கிளாஸ்லயும் சில்ட்ரன்ஸ்க்கும் இதை விட்டா வேற கதை, பெஸ்ட் கதை வேற எதுவுமே கிடையாது யோனா கதை சொல்றதுக்கு. ஸோ அப்ப கிறிஸ்டியானிட்டியில வந்து சண்டே கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த யோனா கதையை வந்து ஒரு பசுமரத்துல அடிச்ச மாதிரி நல்லா ஒரு கதையை டெவலப் பண்ணி விட்டுறாங்க அந்த மாதிரி. அப்ப பொதுவா அந்த கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய அநேகர் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, யோனாவை கடலில் தூக்கி எரிந்த உடனே அவனை கரெக்டா விழுங்குறதுக்கு வாயை திறந்துக்கிட்டு ஒரு மீன் தயாரா இருந்த மாதிரி நினைக்கிறாங்க. புரியுதா அந்த கான்செப்ட்? இப்ப நான் ஒரு படம் இமேஜ் இதுல போடுறேன், நீ கூட அதை போட்டுருக்கோம், இது கொஞ்சம் கிளியரா இருக்கும் பாருங்க. ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய தாட்டும் என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் வந்து மீன்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கு சாப்பாடு தரும்போது ஒரு மீன் அப்படி தூக்கி போட்டா மீன் அப்படி உள்ள இருந்து டால்ஃபின் மாதிரி ஒரு மீன் வெளியே அப்படி ஜம்ப் பண்ணி அந்த மீன் அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு உள்ள போயிடும். அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கிறனால இப்ப நம்ம நெட்ல தேடினா கூட யோனாவை இந்த மாதிரி ஃபிஷ் விழுங்குனது அப்படின்னு சொல்லி போட்டோம்னாலே இந்த மாதிரியான நிறைய படங்கள் தான் வருது. அதாவது ஜென்ரலா என்ன அர்த்தம் அப்படின்னா, படகுல இருந்து யோனாவை தூக்கி வெளியே அப்படி தூக்கி போட்ட உடனே, ஏன்னா அதுக்கான இந்த குழப்பத்திற்கான வசனம் எங்க இருக்கு அப்படின்னு, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா முதல் அதிகாரத்துல 17வது வசனம் பார்த்தோம் இல்லையா? இப்ப படிங்க அந்த 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார், அந்த மீன் வயிற்றிலே. ஆமா போதும். அப்ப யோனாவை வந்து தண்ணீர்ல 15வது வசனத்துல வந்து யோனாவை வந்து தண்ணீர்ல தூக்கி போட்டுடுறாங்க. போட்ட பிறகு சமுத்திரத்திலே போட்டு விட்டுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த இதுல யோனாவை விழுங்கும்படி ஒரு மீன் ரெடியா இருக்கு, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு உடனே நம்மளுடைய மைண்ட் செட்ல என்ன வந்து ரெடியா அந்த இடத்துல போட் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ யோனாவை தூக்கி போட்ட உடனே இந்த மீன் ஜம்ப் பண்ணி அப்படியே அவனை கேட்ச் பண்ணி உள்ள எடுத்துட்டு, இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது நிறைய தாட் என்ன வருது அப்படின்னா, ஆண்டவர் வந்து யோனாவை வந்து நினிவேக்கு போக சொல்றாரு. நினிவேக்கு போகாம அவன் தர்ஷீஷுக்கு போறான். தர்ஷீஷுக்கு போறதுக்கு எங்க இருந்து கப்பல் ஏறாரு யோனா? யோப்பா, கரெக்ட். யோப்பா பட்டணத்துல இருந்து, ஏன்னா அது வந்து துறைமுக பட்டணம், அங்க யோப்பா பட்டணத்துல இருந்து கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போறாரு அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒளிஞ்சு ஓடுறதுக்கு, இப்ப இதே வந்து இந்த முதல் அதிகாரத்துல 3வது வசனம் படிக்கலாம். ஸ்டார்டிங் 3வது வசனம் ஸ்டார்டிங் மட்டும். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அப்ப 2 இடத்துல கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி
போறதற்காக அங்க விலகி போகும்படிக்கு அவன் யோப்பா பட்டணம் போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து அதுல ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறான். அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவன் வந்து ஒரு பர்பஸ் தராரு, நீ நினிவேக்கு போன்றாரு. அப்ப அந்த செய்யாம கீழ்ப்படியாம ஓடி போறான். ஓடி போறனால ஆண்டவர் வந்து மறுபடியும் அவனை தண்டிச்சு இது பண்றதுக்காக கடலை கொந்தளிக்க வைக்கிறாரு. கடல்ல இருந்து தூக்கி போட சொல்றாரு. அவனையும் தூக்கி போடுறாரு. போட்ட உடனே இப்ப இவன் நினிவேக்கு எப்படி போக முடியும்? நடுக்கடல்ல இருக்கானே. அதனால ஒரு போட் சர்வீஸ் மாதிரி ஒரு மீனை, பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சு அந்த மீன் வயிற்றுக்குள்ள இவனை டக்குன்னு தூக்கி உள்ள மீன் கவ்விக்குது. உள்ள போட்ட உடனே மீன் வயிற்றுக்குள்ள ஏதாவது அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமா? யோனாக்கு ஒண்ணும் கிடைக்காது. அப்ப ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை வச்சு நிறைய பிரசங்கங்களே இருக்கு. நான் வர வர என்னெல்லாம் பிரசங்கம் பண்றாங்கன்னு அப்படி சேர்த்து சொல்றேன் கொஞ்சம். அப்ப யோனா மீன் வயிற்றுக்குள்ள ஆண்டவர் வந்து யோனாக்கு ஒரு பிரேயர் ரூம் ரெடி பண்ண மாதிரி ப்ரீச்சிங் நடக்குது. அதுவும் என்ன, ஃபாஸ்டிங் பிரேயர். அவனுக்கு வாலண்டியரா 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். எதுக்கு? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்புறதுக்காக ஒரு 3 நாள் பட்னி கடந்து ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறதுக்காக மீன் வயிற்றுல ஒரு பிரேயர் ரூம் போட்ட மாதிரி மீன் வந்து அவனை கேட்ச் பண்ணி உள்ள வச்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவன் நினிவேக்கு போறதுக்கு போட் சர்வீஸ் கிடையாது. அதனால நடுக்கடல்ல இருந்து அவனை கூட்டு போக முடியாது இல்லையா? அதனால மீன் வந்து ஒரு போட் மாதிரி அவனை அப்படியே கேட்ச் பண்ணி அவனை பிரேயர் ரூம்ல உள்ள போட்டுட்டு அவனை 3 நாள் ஜெபிக்க சொல்லிட்டு அது டிராவல் பண்ணிட்டு போய் நினிவேல வச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு காரியங்கள் இருக்கு. இப்ப யோனாவை வந்து மீன் எங்க விழுங்குச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். மேபி இந்த டைம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு முடிச்சிடலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி யோனாவை மீன் எங்க போய் வாந்தி எடுத்துச்சு, எங்க போய் கக்குச்சு? இங்கிலீஷ்ல வந்து வாமிட்னு இருக்கு, தமிழ்ல கக்கியது அப்படின்னு இருக்கு. அப்ப யோனாவை வந்து மீன் எங்க போய் கக்குச்சு? யாராவது சொல்ல முடியுமா யோனாவை மீன் எங்க போய் கக்குச்சு அப்படின்ட்டுன்னு? நினிவேல போய் கக்கிருச்சு. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? verse 2 of chapter 3, arise, go unto Nineveh ன்னு சொல்றாரு பின்ன கர்த்தர். அப்ப he was somewhere not he was vomited somewhere outside of Nineveh, and then God is saying go to Nineveh. ஓகே. சோ நீங்க சொல்றது வந்து 3வது அதிகாரத்துல 2வது வசனம். 2வது வசனம். சோ 2வது வசனத்துல வந்து சொல்றது வருது. சோ அதுவும் நம்ம பார்ப்போம். சோ என்ன ஐடியாலஜி இருக்குன்னா, மீனுக்கு கட்டளையிடுறாரு, மீன் எடுத்துன்னு போய் அவனை நினிவேல கக்கிறது அப்படின்றது பொதுவா கிறிஸ்டியனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அப்ப நினிவேல கொண்டு போய் கக்கியதா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே ஆமா, சம்வேர் நியர் நினிவே, இல்லாட்டி நினிவேல கக்கிருச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ இத பேஸ் பண்ணி பிரசங்கங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்க பிரசங்கம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. நான் ஜஸ்ட் ஒரு இது சொல்றேன். தாகோன் அப்படின்னு ஒரு கடவுள் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாகோன். தாகோன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? தாகோனின் சிலை. தாகோனின் சிலை. அப்ப உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த தாகோனுக்கு முன்னால வைக்கிறாங்க. ரைட் தாகோன். அப்ப அந்த தாகோன்றது, ஆமா, தாகோன்றது என்ன கடவுள் அப்படின்னா மீன் கடவுள். தாகோன்றது வந்து இந்த தலை வந்து மீன் மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் வந்து ஆள் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த மிக்சடான மீனும் மனிதர்களும் சேர்ந்த மாதிரியான ஒரு உருவம் கொண்ட ஒரு கடவுள் தான் வந்து தாகோன் அப்படின்ற கடவுள். அது ஒரு அந்நிய கடவுள். அந்த கடவுளை நினிவே மக்கள் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வணங்கின கடவுள் பேர் வந்து தாகோன் அப்படின்ற கடவுளை தான் வணங்கினாங்க. அதனால யோனாவை இப்ப மீன் எங்க எடுத்துன்னு போய் கக்குது? நேரா நினிவேல எடுத்துன்னு போய் அவனை வாந்தி எடுக்குது, கக்குது. அவங்களுடைய கடவுள் யாரு? மீன் கடவுள். மீன் பாதி மனிதன் பாதி இருக்க கடவுள். அப்ப மீன் பாதி மனிதன் பாதின்னு கும்பிடக்கூடிய அந்த ஜனங்கள், அந்த தாகோனை கும்பிடுகிற அந்த நினிவே மக்கள், அவங்க வந்து இவன் வந்து மீன் வந்து இவனை கரையில அப்படியே கக்கி விட்ட உடனே இவன் எழுந்து நின்று மனம் திரும்புகள்னு சொன்ன உடனே எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜா முதற்கொண்டு அந்த எல்லாருமே இது பண்றாங்க. 3வது அதிகாரத்துல 6வது வசனம் படிங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அந்த இதெல்லாமே அப்படியே வருது. அடுத்தது அந்த நாட்டுல இருக்க மிருக ஜீவன்களுக்கு கூட உபவாசம், ரட்டு உடுத்தி, மிருக ஜீவன்களுக்குமே ரட்டு உடுத்தி
அதுங்களும் குடியாமல் புசியாமல் இருக்கிற மாதிரி வச்சு மனம் திரும்பி எல்லாம் பண்றாங்க. அப்ப இந்த பிரசங்கிகள் இதுல இருந்து எடுத்து மக்களுக்கு சொல்லும் போது, பொதுவா நம்ம வந்து பைபிளை வந்து ஆழமா படிக்கிறதுன்றது ரொம்ப கம்மியான பேர் தான் படிக்கிறனால, இதை வந்து அப்படியே கேட்ட உடனே இதெல்லாம் உணர்ச்சி வசமா இருக்கும். ஏன்னா தாக்கோன் கடவுளை கும்பிடுறாங்க, மீன் கடவுள், மீன் பாதி மனிதன் பாதி கடவுள். இங்க கடலோரத்துல அப்படியே மீன் எடுத்துன்னு வந்து கக்குது மனிதனை. ஸோ கடவுளும் மீனும் சேர்ந்து வெளியே வந்து ஒருத்தர் சொன்ன உடனே கடவுளுடைய பிரதிநிதியாவே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பயந்து அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்கு. இந்த நினிவேல எடுத்துன்னு போய் அவங்க ஏன் ரட்சிக்கப்பட்டு மனம் மாறினாங்க, இல்ல ஏன் மனம் மாறினாங்க, ஏன் ரட்டு உடுத்துனாங்க, மனம் திரும்பினது காரணம் அப்படின் போது முக்கியமான விஷயம் மீன் கொண்டு போய் யோனாவை நினிவேல கக்குனது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? இல்ல. ஆனா இந்த தாக்கோனை வச்சு நிறைய இந்த மாதிரியான மெசேஜஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து கேட்கும் போது ரொம்ப ஒரு ரிலீஜியஸா பயங்கரமா இருக்கும். இப்போ அடுத்து ஒரு கேள்வி, நினிவேல கடற்கரை இருக்கா? முதல் தெரியல. இப்ப நான் ஒரு மேப் போடுறேன், அந்த இதுல ஸ்லைட்ல எல்லாரோட பார்க்கலாம். ஒரு மேப் இது வந்து நினிவேல இருந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க தெரியுதா மேப் எல்லாருக்கும்? இப்ப இதுல யோப்பா பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இஸ்ரேல் கிட்ட ஒரு டாட் இருக்கு, ரெட் கலர் டாட், நடுவுல யோப்பா பட்டணம். யோப்பால இருந்து நினிவே அப்படின்றது வந்து, நினிவே வந்து அசீரியா நாட்டுக்குள்ள இருக்கிறது, ஈராக் பக்கத்துல, ஈராக்ல இருக்கிறது நினிவே. அத சுத்தி கடலே கிடையாது. அந்த பக்கம் காஸ்பியன் சி ரொம்ப தள்ளி, இந்த பக்கம் மேல பிளாக் சி அதுவும் ரொம்ப தள்ளி, இந்த பக்கம் ரொம்ப தள்ளி, எல்லா பக்கத்துலயும் கடலே சம்பந்தம் இல்லாத ஒரு இடம் தான் நினிவே. மீனுக்கு நிச்சயமா கால் கிடையாது நடந்து போறதுக்கு, நினிவேக்குள்ள இருந்து அவனை கக்குறதுக்கு அடிப்படையில. அப்போ நினிவேல மீன் நிச்சயமா கக்கி இருக்க வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் மீனுக்கு ஒண்ணு கால் இருந்துக்கணும் இல்ல ரக்கம் இருந்துக்கணும், இது ரெண்டு இல்லாட்டி நினிவேல மீன் கக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து யோனாவை வந்து எங்க இருந்து எங்க போக சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் இந்த இது பார்ப்போமே, யோப்பால இருந்து கப்பல் ஏறுறாரு. யோப்பால இருந்து ஆக்சுவலா நினிவேக்கு போகணும் அப்படின்னா 550 மைல் போட்டிருக்கு. 550 மைல்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பார்த்தேன் நானு. ஸோ பார்த்தா 855 கிலோமீட்டர். நமக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக கிலோமீட்டர்ல போட்டேன். 855 கிலோமீட்டர் வருது. ஸோ 855 கிலோமீட்டர்னா ஏறக்குறைய இங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு விசாகப்பட்டினம் போற டிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளவு தூரம் கடல்ல இருந்து, ஏன்னா யோப்பா தான் கடல் அந்த பாயிண்ட். ஸோ யோப்பால இருந்து அங்க போகணும் அப்படின்னா 850 கிலோமீட்டர் கிட்ட வருது. அப்படின்னா 885 கிலோமீட்டர் வருதுன்னா அது ஏறக்குறைய விசாகப்பட்டினம் போற அளவுக்கான டிஸ்டன்ஸ். இன்னைக்கு டேட்லயே வந்து 885 கிலோமீட்டர் போகணும்னா ஒரு 12 மணி நேரம், 15 மணி நேரம், 12 மணி நேரம் ஆயிருது. ஸோ அப்ப அவன் வந்து போயிருக்கணும்னா எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? ஒண்ணு. இந்த பக்கம் அவன் நினிவேக்கு இப்படி போறதை விட்டுட்டு கடலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு போறதுக்கு அவன் என்ன பண்றான், தர்ஷீஷுக்கு போறான். தர்ஷீஷ்ன்றது எங்க இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா பார்த்தோம்னா ஸ்பெயின் தாண்டி, ஸ்பெயின் நாட்டுல அந்த ஒரு கல்ஃப் மாதிரி இருக்கு, அது தாண்டி வரக்கூடிய இடம் தான் தர்ஷீஷ். ஸோ அது வந்து 2500 மைல். 2500 மைல்னா கிலோமீட்டர்ல கணக்கு போட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய 4023 கிலோமீட்டர். 4023 கிலோமீட்டர்னா ஏறக்குறைய டெல்லிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது, சென்னையில இருந்து டெல்லி, டெல்லி டு சென்னை ரிட்டர்ன் வர்ற மாதிரி. இதை கப்பல் பிரயாணமா அவன் போகணும். அப்ப எவ்வளவு நாள் எடுத்திருக்கும்? நமக்கு ட்ரெயின்ல, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ல போனாலே 3 நாள் டெல்லிக்கு போறதுக்கு, திரும்ப வர்றதுக்கு 3 நாள் ட்ரெயின்ல. அப்படி இருக்கும்போது இவன் தர்ஷீஸுக்கு ஓடி போறதுக்கு 4023 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டான். இப்போ நினிவேல கடற்கரை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நினிவேல கடற்கரையே கிடையாது. அப்ப மீன் யோனாவை எங்க வாந்தி அடிச்சிச்சு, எங்க கக்குச்சு அவனை எடுத்துட்டு வந்து? எனக்கு கரையிலே கக்கியது அப்படின்னு இருக்கு. அப்ப கரையிலே அப்படின்னும் போது கடற்கரை ஓரத்துலதான் கக்க முடியும், மற்றபடி ஊருக்குள்ள போய் நினிவேல கக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, யோனானுடைய சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா? யோப்பா பட்டணம் தான் யோனானுடைய சொந்த ஊரா? யாருக்காவது ஐடியா இருக்கா எது இருக்கு சொந்த ஊருன்னு யோனாதுன்ட்டுன்னு?
ஓகே. ஏன்னா இது யோனா புக்லயே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடி கண்டுபிடிச்சேன். யோனா புக்லயே கிடையாது இது. தெரியல எதுல brother. ஓகே, அதான் யோனா புக்ல கிடையாது, யோனா புக்ல இல்ல. ஆனா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ராஜாக்கள்ல 14வது அதிகாரம் 25வது வசனத்துல படிங்க யாராவது. 2 ராஜாக்கள் 14:25. ரெண்டு ராஜாக்கள் 14:25. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா. போதும், இவ்வளவு போதும். அப்ப யோனா யார் அப்படின்னு பார்த்தா, இப்ப இதே ஆள் தான், இந்த யோனாவை தான் நம்ம இப்ப படிக்கிற சொல்றது. யோனாவும் அப்படின்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, இப்ப இதுல யோனால முதல் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு. அப்ப இங்கேயும் அமித்தாயின் குமாரன். அப்ப அமித்தாயே ஒரு தீர்க்கதரிசியா தான் இருந்திருக்காரு. அமித்தாய் ஒரு தீர்க்கதரிசி, அவன் பையனாகிய யோனாவும் ஒரு தீர்க்கதரிசி. 2 பேரும் எந்த ஊருக்காரங்கன்னா காத்தேப்பேர் அப்படின்ற ஊர் போட்டிருக்கு. அப்போ யோப்பா பட்டணத்துக்காரர் கிடையாது. அப்ப காத்தேப்பேர் ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த மேப் காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து யோப்பான்றது இங்க ரெட் கலர்ல இருக்கு, மேல இங்க காத்தேப்பேர்ன்னு இருக்கு இஸ்ரேல்ல. இந்த ஒரு அம்புக்குறி இருக்கு பாருங்க. இந்த அம்புக்குறி தான் வந்து அவன் டிராவல் பண்ணி வந்த டிஸ்டன்ஸ். அப்ப காத்தேப்பேர்ன்ற ஊர் வந்து கடலோரத்துல தான் இருக்கு. இந்த கடலோர பகுதியில இருந்து, ஆனா இங்க துறைமுகம் கிடையாது, வெறும் கடலோரம். அதனால இவன் இங்க இருந்து அப்படியே சவுத் பக்கம், ஏன்னா நினிவே வந்து இந்த மேல் பக்கம் இருக்கு. இந்த கார்னர்ல மேல பாத்தீங்கன்னா நினிவேன்னு ஒரு அம்புக்குறி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நினிவேக்கு போறதுக்கு பதிலா இவன் எதிர்பக்கமா போலாம், இங்க வரான். அங்க வரும்போது யோப்பா பட்டணத்துல கப்பல் ரெடியா இருக்கு, தர்ஷீஷுக்கு போற கப்பல். நம்ம நில வழியா எவ்வளவு தூரம் தான் நடந்து போறது, இது நல்ல டிஸ்டன்ஸா இருக்கு, இங்க ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்பி போயாச்சு. அப்போ யோனா வந்து யோப்பா பட்டணத்துக்காரனும் கிடையாது, அவனுடைய ஊர் வந்து காத்தேப்பேர்ன்ற ஊரு. அதுல இருந்து கீழ்பக்கமா பிரயாணம் பண்ணி வரும்போது யோப்பா பட்டணத்துல கப்பல் ரெடியா இருக்கிறத பார்த்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஏறி போய் படுத்துடுறாரு. அப்ப அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போயாச்சு. இப்ப யோனா வந்து நினிவேக்கு போக வேண்டிய கரெக்டான ரூட் எது அப்படின்னா, இப்ப இந்த மேப்ல போட்ட மாதிரி சும்மா இப்படி குறுக்குல போயிட முடியாது. ஏன் அப்படின்னா அது சரியான பாலைவனம் அந்த இடத்துல. இப்ப இந்த அடுத்த மேப் போட்டிருக்கேன் பாருங்க. இதுல வந்து கீழே வந்து பார்த்தா அந்த மேப்னுடைய இதுல யோப்பா அப்படின்னு இருக்கு, ஜோஃபா அப்படின்ட்டு. அதுக்கு மேல காத்தேப்பேர் இருக்கு, இதுவும் கடலோரம் அந்த காத்தேப்பேரும். அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல ஓரமாவே கடலோரமாவே மேல வரைக்கும் போய் மேல பாத்தீங்கன்னா இந்த துருக்கின்னு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஹாரான் இருக்கும், HARAN. ஹாரான்ற இடத்துல போய் அங்க இருந்து நேரா இப்படி போய் நினிவே அப்படின்ட்டு இருக்கு. இப்போ யாரோடய இதுலயே எக்கோ வந்துகிட்டே இருக்கு. கண்மணி உங்க இதுல வருதா? என்னுடைய வாய்ஸ் எனக்கே திரும்ப கேக்குது. ஓகே, இப்ப கரெக்டா இருக்கு. பிரதர் லூயிஸ் உங்களுதுன்னு நினைக்கிறேன். மீதி பேர்லாம் இல்ல, உங்களுது மட்டும் தான் டபுள் வாய்ஸ் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. ஓகே, எல்லாரும் கட் பண்ணாங்க, உங்களுது இருந்தோடனே ஈஸியா ஐடென்டிஃபை ஆச்சு. ஸோ இப்ப யோப்பா பட்டணத்துல இருந்து காத்தேப்பேருக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது. ஆக்சுவலா காத்தேப்பேர்ல இருந்து நேரா மேல போய் ஹாரான் போய் அங்க நினிவே போகணும். ஏன் இந்த பக்கம் இந்த மேப்ல பார்த்தாலே தெரியும், குறுக்குல இப்படி நினிவேக்கு கிராஸ் பண்ணி போகவே முடியாது. ஏன்னு பார்த்தா சிரியா, ஈராக் இந்த இடம்லாம் பாலைவனமா இருக்கு. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இன்னும் யோசிச்சு பார்க்கலாம் அந்த பாலைவனம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்காவது ஞாபகம் இருக்கா இந்த ரூட்டு? யாருக்காவது ஞாபகம் வந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்களேன். எனக்கு இது பார்த்தோன்னே அதான் ஞாபகம் வந்துச்சு. யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வருதா? கேக்குதா? சரி, அப்ப ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த ரூட்டை பார்க்கும்போது ஆபிரகாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஆபிரகாம் வந்து ஊர் தேசம்ன்றது கல்தேயர் தேசம், ஈராக் அந்த சைடு, நதிக்கு அந்த பக்கம், யூப்ரட்டிஸ் நதிக்கும் அந்த பக்கத்துல. ஸோ அங்க இருந்து வரும்போது அவங்க ஊர் பட்டணத்துல இருந்து அப்படியே சுத்தி வரும்போது ஹாரான்ல வந்து அதுக்கப்புறம் கீழே இப்படி இறங்கி இஸ்ரேலுக்கு வராங்க. எதுக்காக அவ்வளவு பெரிய யூ மதி சுத்தி வராங்க அப்படின்னா, இப்படி குறுக்குல வந்தோம்னா இது வந்து ஒரு கடுமையான பாலைவனம். சவுதி அரேபியா, ஈராக்கு இதெல்லாம் வந்து ஃபுல் பாலைவனம். அதனால அவங்க வந்து பிரயாணப்பட்டு போகும்போது சுத்தி இந்த மேப்ல பார்த்தாலே கலர் டிஃபரன்ஸ் தெரியும். இந்த இடம்லாம் கொஞ்சம் செழிப்பா இருக்கிற இடம் மாதிரி இருக்கும், இந்த ஓரம் போற இடம்லாம் கொஞ்சம்
இந்த நடுவுல இருக்கிறது வந்து ரொம்ப ட்ரையான இடமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு தாட் வந்துச்சு இந்த மேப் பார்க்கும்போது, அதனால சொன்னேன். அப்போ அடுத்த கேள்வி, நினிவேக்கு போக யோனாக்கு எவ்வளவு நேரம் பயணம் செய்தார், எவ்வளவு நேரம் பயணம் செஞ்சு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, மீன் வயிற்றுல இருந்து மீன் எப்ப பிடிச்சதுன்னு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அது நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யோனாவை வந்து மீன் எங்க கக்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் நினிவேன்றாங்க. அதுக்கு நிறைய கதைகளும் அதுக்கு நிறைய பிரசங்கங்களும் கூட எடுக்கிறாங்க. ஆனா நினிவேல கடற்கரையே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் அதை பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது நினிவேக்கு போற ரூட் பார்த்தோம். அந்த ரூட் படி போகணும் அப்படின்னா எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கலாம். யோனா 3வது அதிகாரம் முதல் 2 வசனம். இரண்டாம் தரம் படிங்க. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் இப்போ சொல்றாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் வந்து நேரா நினிவேல போய் கக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம நிச்சயமா பார்த்தாச்சு, மீன் போய் நினிவேல யோனாவை கக்கவே இல்லை, கக்கவும் முடியாது. வேதத்தின் அடிப்படையில இருக்கிற லொகேஷன் படி அங்கேக்கும் கடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப மீன் வந்து கடலோரத்துல கக்கி இருக்கு அப்படின்னா எங்க கக்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கடலோரம் எந்த கடலோரம்னு பார்த்தோம்னா, ஈவன் எனக்கு தெரிஞ்சு யோப்பா பட்டணத்துல கூட கக்கிருக்காது. ஏன்னா அவனுடைய சொந்த ஊர்லயே போய் ரிட்டர்ன் விட்டுருக்கு. ஏன்னா அவன் யோப்பா பட்டணத்துல இல்லை, மறுபடியும் எங்க இருக்கிறான்னு பார்த்தா இந்த வசனத்துல, இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அங்க விரோதமாய் பிரசங்கி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு படிங்க. 3வது வசனம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அப்போ காத்தேப்பேர் ஊர்ல இருந்து, ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து யோனா கிட்ட சொன்னாரு. அவன் காத்தேப்பேர் ஊர்ல அவன் ஊர்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்கான். அப்ப இருக்கும்போது நினிவேக்கு நீ போ அப்படின்னாரு. யோனா வந்து யோப்பா பட்டணத்துல இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கல, காத்தேப்பேர் அவனுடைய சொந்த ஊர்ல இருக்கும்போது தான் கொடுத்துருக்காரு. அங்க இருந்து அவன் நினிவேக்கு போகாம கீழ்ப்பக்கமா வரும்போது யோப்பா பட்டணத்தை கடக்கும் போது அங்க துறைமுகத்துல கப்பலை பார்த்தா ஏறி போறான். அப்ப மீன் மறுபடியும் அவனை முழுங்கின பிறகு அவனை எங்க எடுத்துட்டு இருந்து கக்குச்சு. இப்ப நம்ம யோனா மீன் வயிற்றுல உயிரோட இருக்கானா இல்லையான்ற டாபிக்ல இப்ப நம்ம டச் பண்ணல. மீன் எங்க கக்குச்சு அவனை, அவன் உயிர் வந்த பிறகு மீன் அவனை எங்க கக்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா யோப்பா பட்டணத்திலே திரும்ப போய் கக்கிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, துறைமுகத்துல போயிட்டு. அப்ப அவனுடைய சொந்த ஊரும் வந்து துறைமுகம் இல்லாத ஒரு கடற்கரை பகுதி. அப்ப அந்த இடத்துல போய் கக்கிட்டு இருக்கு. கக்குன பிறகு இவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும் யோனா? இப்ப நம்மளா இருந்தோம்னா, இதே யோனா இடத்துல நான் இருந்தேன்னா, ஆத்தாடி அப்பா உயிர் போய் உயிர் வந்துச்சு, நல்ல வேலையா தப்பிச்சு போய் மீன் வாயில இருந்து வெளியே வந்து விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் மன்னிச்சுங்க, நான் ஓடியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே என்ன பண்ணிருப்போம்? வீட்டுல போய் ஒளிஞ்சிட்டு இருப்போம், நினிவேக்கு ஓடி போயிருப்போம். ஏன்னா நினிவேக்கு போ சொன்னதுக்கு தான் அவன் போகாம எதிர்பக்கமா ஓடி போய் அதனுடைய விளைவு என்னாச்சு, உயிரே போற அளவுக்கு ஆகி போச்சா இல்லையான்றது நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ உயிர் போச்சுன்னே வச்சுக்கலாம், உயிர் போய் உயிர் வந்திருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையில மீன் வந்து அவனை வெளியே கக்கின பிறகு என்ன நிலைமையில இருந்திருப்போம்? தேவன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கேட்காதனால கர்த்தர் வந்து ஒரு மீனை வச்சு மறுபடியும் நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ, எங்க தேவனுடைய வார்த்தை வந்துச்சோ அங்கேயே வந்து நம்மளை கக்கிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? வேலையா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினிவேக்கு ஓடி போயிருந்துக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? ஊர்ல மறுபடியும் செட்டில்டு. அப்ப உடனே அவன் போனான்னு சொல்ல, அவனை வந்து கக்கிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இரண்டாம் தரம், அப்ப செகண்ட் டைம் அவனுக்கு கால் வர வேண்டி இருந்திருக்கு. அப்ப முதல் வாட்டி சொல்லும் போதே அவன் பயத்துல மறுபடியும் ஓடி போவே இல்லை, நினிவேக்கு போய் சொல்லவே இல்லை திரும்ப. ஏன்னா அவனுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு, நினிவேல போய் நீ அதுக்கு விரோதமா பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதைதான் நம்ம முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே நம்ம பார்த்தோம். அப்போ அது முடிஞ்சு, அந்த கதை ஃபுல்லா முடிஞ்சு ரிட்டர்ன் வந்து மீன் வாய்க்குள்ள போய் வெளியே வந்து எல்லாம் முடிஞ்சு செட்டில்டு. மறுபடியும்
அடிச்சு பிடிச்சு ஓடல, அவன் ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டான் மறுபடியும். அப்புறம் திரும்ப ஆண்டவர் வார்த்தை மறுபடியும் வருது. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து. அப்ப அவன் ஆக்டிவா இல்ல, அவன் படுத்தே விட்டானையான்ற மாதிரி படுத்துட்டான், அவ்வளவுதான். அப்ப நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். அப்ப வந்து யோனா என்ன பண்றான், எழுந்து அந்த டைம்ல கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப இதுல மொத்தம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மீன் வந்து கரையில கக்குன உடனே அவன் பயந்து நினிவேக்கு ஓடி போல. ஐயோ போவாதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. கடல்ல போய் மீன்ல தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு மீன் வாய்க்குள்ள போய் மறிச்சு போய் திரும்ப உயிரோட வந்து மீன் வாந்தி எடுத்து இவ்வளவு தூரம் வெளியே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடல. அவன் அவங்க ஊர்லயே சொந்த ஊர்லயே என்னன்னா செட்டில் ஆயிட்டான், உட்கார்ந்துட்டான், அவ்வளவுதான், ரெஸ்ட் போயிட்டு வந்ததோட. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா திரும்ப போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் ட்ரிப் வார்த்தை வருது. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அவனுக்கு உண்டான பிறகு அதன் பின் அந்த வார்த்தை 2ஆம் வாட்டி வந்த பிறகு இதுக்கு மேலன்னா நம்ம திரும்ப 3 நாள் கழிச்சு உயிரோட கூட வரவே முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எழுந்து நினிவேக்கு போறான். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா, மீன் வந்து நேரா நினிவேல போய் அவனை கக்கிரல. 2வது அவனை கக்குனது என்னன்னா அவனுடைய சொந்த ஊர்ல காத்தேப்பேர் ஊர்லயே தான். ஏன்னா அங்கதான் போய் மறுபடியும் படுத்தே விட்டான் அவன். அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆம் வாட்டி அவனுக்கு வார்த்தை வருது. எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சுன்றது நமக்கு தெரியாது, ஆனா 2ஆம் வாட்டி வார்த்தை வந்திருக்கு. ஆனா அந்த முதல் வார்த்தைக்கே கீழ்ப்படிஞ்சு அவன் திரும்ப போகல, இவ்வளவு பட்ட வந்த பிறகுமே. சோ 2ஆம் வார்த்தை வந்த பிறகுதான் அவன் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அவன் போறான். அப்ப எவ்வளவு நாள் தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 830 கிலோமீட்டர் கிட்ட, 800 சில்லற கிலோமீட்டர் கிட்ட வருது. அப்ப அவ்வளவு நாள வந்து இவன் இந்த ரூட்ல சுத்தி இப்படி நடந்து போகணும் அப்படின்னா பைபிளே கொடுத்துருச்சு நமக்கு கஷ்டப்படாம. எவ்வளவு நாள்னு போட்டிருக்கு, அந்த 3வது வசனம் படிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அப்ப அது வந்து பெரிய விஸ்தாரமான மகா பெரிய நகரம், அதாவது ரொம்ப ரிச்சா இருக்கக்கூடிய நாடு. ஈராக் தேசத்துல இந்த அசீரிய தேசத்துலதான் அந்த நினிவே இருக்கு. அப்ப அது அவ்வளவு வெல்த்தா இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு, அங்க எல்லா செழிப்பும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு சொல்லும் போது விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருக்கின்றாரு. அப்ப அந்த நகரத்துக்கு போறதுக்கு நினிவே 3 நாள் பிரயாண தூரமான ஒரு நகரமா இருக்கு. அப்ப அவன் 3 நாள் பிரயாணப்பட்டாதான் எங்க போய் சேர முடியும், நினிவேனுடைய வாசலுக்கே போக முடியும், நினிவேனுடைய ஊர் என்ட்ரன்ஸ்க்கே போக முடியும். அப்ப அங்க போன பிறகு அவன் பிரசங்கிச்சானா அப்படின்னு கேட்டா இல்ல. 4வது வசனம் பாருங்க, 4வது வசனம் படிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். ஓகே, இப்ப இவன் வந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி ஏற்கனவே போயிட்டான். காத்தேப்பேர்ல இருந்து நினிவேக்கு போறதுக்கு நினிவேனுடைய என்ட்ரன்ஸுக்கு போறதுக்கு 3 நாள். அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள 1 நாள் பிரயாணம் பண்ணி போறான் டிராவல். அப்ப டோட்டலா எத்தனை நாள் பிரயாணம் பண்ணிருக்கான், 4 நாள். மொத்தம் 4 நாள் பிரயாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவன் வந்து வார்த்தையை சொல்றான். அப்போ யோனாவினுடைய தீர்க்க தரிசனம், யோனாவினுடைய புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல 4 அதிகாரம் வச்சு இவ்வளவு விஷயங்கள் இருந்து ஆண்டவர் 2 தடவை போய் அவனை சொல்லி சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னது? எனக்கு இது படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரே லைன் தான், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்றாரு. 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இந்த ஒரே சென்டென்ஸ சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு அக்கப்போர். இவன் இங்க இருந்து யோப்பா பட்டணத்துக்கு போய், யோப்பால இருந்து தர்ஷீஷுக்கு போய் கடல்லாம் கொந்தளிச்சு எல்லாரும் அலறிய எல்லா பொருளையும் தூக்கி போட்டு இவனை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு மீன் வந்து இவனை முழுங்கி இவன் மறித்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர் வந்து அதுக்கப்புறம் நன்றி சொல்லி கரையில எட்டுனது கக்கி அப்பயும் சும்மாவே உட்காந்து மறுபடியும் இவனையே கூப்பிட்டு 2ஆவது வாட்டி சொல்லி நீ இப்ப போய் சொல்லுன்னு சொல்லி 3 நாள் நடந்து பட்டணத்தினுடைய வாசலுக்கு போய் 4வது நாளா உள்ள பட்டணத்துக்குள்ள நடந்து கொஞ்சம் உள்ள போய் அதுக்கப்புறம் அவன் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னும் 40 நாள் இருக்கு, 40 நாள் முடிச்ச உடனே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இவ்வளவுதான் வார்த்தை. அப்ப இது ஏன் முக்கியம்? இந்த டைம் டிஸ்டன்ஸ், நினிவேல போய் யோனா மீன் போய் நினிவேல யோனாவை கக்கல,
அது காத்தே பேர்ல தான் கக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இவன் வெயிட் பண்ணியிருக்கான். ஆண்டவர் 2வது வாட்டி அவனை கூப்பிட்டு அடிச்சு விரட்டி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவன் போயிருக்கிறான். அதுவும் போன டிஸ்டன்ஸ் 3 நாள் டிராவலு. அதுதான் என்ட்ரன்ஸ்க்கே, ஊர்னுடைய என்ட்ரன்ஸ்க்கு போறதுக்கு 3 நாள். அதுக்கப்புறம் நகரத்துக்குள்ள பிரவேசிச்சு அப்புறம் 1 நாள் டிராவல் பண்ணி டோட்டலா 4 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போய் சேர்ந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். இது ஏன் முக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா? இது ஏன் இந்த விஷயம் முக்கியம் நமக்கு அப்படின்றது? தீர்க்க தரிசனம் வந்துட்டு நினைக்கிறேன். நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு. நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த டிஸ்டன்ஸ், இவன் வச்சிருந்த நாட்கள், மீன் அங்க போய் கக்கல, இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிக்கிறது வந்து அந்த ஜனங்கள் பயந்ததுக்கு காரணம் என்னன்னா, மீன் வந்து கரையில இவனை கக்குச்சு. அதை பார்த்தனால அவங்க எல்லாம் பயந்து ரட்டுடுத்தி எல்லாம் மனம் மாறினாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அப்படி ஒரு டீச்சிங்கே இருக்கு. ஆனா அவங்க வந்து மீன் அவனை வந்து கக்குனனாலேயோ இல்ல மீன் வந்து அந்த இடத்துல வந்து கக்கிருச்சுன்னு சொல்றதுனாலயோ இல்ல இந்த விஷயம் தெரிஞ்சோ அந்த ஜனங்கள் இதுவே மாறவே இல்லை. ஏன்னா அவன் மீன் வயிற்றுல இருந்து வெளியே வந்ததை அந்த மக்கள் பார்க்கவும் இல்லை, அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா இது வந்து அந்த காலத்துல 4 நாள் டிராவல் அப்படின்னும் போது இப்ப இங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா விஜயவாடால இருக்கக்கூடியவங்களுக்கு இமிடியேட்டா தெரிஞ்சிருமா? அதுவும் அந்த காலத்துல யோசிப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற மொபைல் மாதிரி இதுல கிடையாது. மொபைல் மாதிரி இருந்தா கூட அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு மீன் வந்து ஒருத்தனை கக்கி இருக்கு, இந்த மூஞ்சி வந்துருச்சு, அந்த மூஞ்சியை பார்த்தோன்னே ரெஃபர் பண்ணி ஓகே இவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கான காலகட்டம் அது கிடையாது. அப்ப எந்த சூழ்நிலையிலும் மீன் வந்து இவனை வெளியே கக்குச்சுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அவங்க பார்க்கவும் இல்லை. இவன் எப்படி நினிவேக்குள்ள பிரவேசிச்சான்னா, மீன் வாயிலிருந்து டைரக்டா நினிவேல போய் விழல. இவன் கால்நனே நடந்து அத்தனை கிலோமீட்டர் போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி 4வது நாளும் பிரயாணம் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ஒரே ஒரு லைனை சொல்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மக்கள் வந்து யோனா மீன் வயிற்றுல இருந்து வந்தனால அந்த ஜனங்கள் வந்து விசுவாசித்தாங்க அப்படின்னு சிலர் பிரசங்கிக்கிற மாதிரி அப்படி நடக்கவே இல்லை. அப்ப அந்த ஜனங்கள் ஏன் விசுவாசித்தாங்க அப்படின்னா, தேவன் அவன் மூலமா சொல்லிய வார்த்தையை கேட்டதுனால விசுவாசித்தார்கள். அப்ப மிராக்கிள பார்த்து, அற்புதத்தை பார்த்து, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால இவன் சொல்றதெல்லாம் கேட்டுருவோம் அப்படி கிடையாது. இவன் அங்க போய் சேர்ந்ததே வந்து ரொம்ப டல்லா தான் போயிருந்துருக்கணும். ஏன்னா 4 நாள் டிராவல் முடிச்சுட்டு போய் 40 நாள்ல நீங்க காலிடா அப்படின்றான். ஒரு லைன் தான் சொல்றாங்க. அப்ப அந்த ஜனங்கள் வந்து அந்த சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருந்தனால அவர்கள் அந்த இடத்துல வந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் மாறணும் அப்படின்னு வச்சிருந்தனால அதனுடைய விஷயமா தான் அந்த ஜனங்கள் வந்து மனம் திரும்பினாங்களே தவிர, மற்றபடி இந்த யோனா மீன் வயிற்றுல இருந்து வந்தான், இல்லை இவன் கடல்ல கக்கிருச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து மனம் மாறவும் இல்லை, அந்த ஒரு விஷயமும் நடக்கவும் இல்லை. ஸோ இப்ப நம்ம அடுத்த இது என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் இதோட முடிச்சல. ஏன்னா எனக்கும் த்ரோட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ மீன் வந்து யோனாவை எப்ப விழுங்குச்சு அப்படின்றத பார்ப்போம் அடுத்த வாரம். அதுல வந்து அவன் கடல்ல தூக்கி போட்டோடனே என்னெல்லாம் நடந்துச்சு, மற்ற காரியங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அப்ப இந்த வீக்ல நம்ம பார்த்ததனுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், யோனா மீனின் வயிற்றில் உயிரோடு இருக்கும்போது தான் விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்துல 2 விதமான விண்ணப்பம் இருந்துச்சு. ஒண்ணு வந்து மீனின் வயிற்றிலிருந்து பண்ணது, இன்னொன்னு வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து வந்த கூக்குரல். அப்ப அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, வேற வேற. ஒண்ணு வந்து கூக்குரலின் ஜபம், இன்னொன்னு வந்து நன்றி செலுத்துற ஜபம். இது ரெண்டும் முடிஞ்சு. 2வது வந்து மீன் வந்து அவனை வந்து எங்கேயும் வந்து இதுல இருந்து தூக்கி போடல. ஸோ நம்ம படிச்சதே வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, யோனா புத்தகம் வந்து ஒரு லீனியரா அப்படியே எழுதப்படலை, அங்கங்க ஜம்ப் பண்ணி நான் லீனியர்ல எழுத மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா 1:17 அப்புறம் டைரக்டா அடுத்தது வர்றது வந்து 2வது அதிகாரத்துல கடைசி வசனம் தான் அதனுடைய முடிவா அடுத்து வருது. ஓகே, அப்போ 2வது அதிகாரம் முதல் வசனம் அப்படின்னும் போது அது அடுத்த ஒரு போர்ஷனா கதையை சொல்றாரு. 2வது அதிகாரம் முதல் வசனமும் 2வது வசனமும் மீன் வயிற்றுல இருந்து கூப்பிட்டேன், பாதாளத்தின் வயிற்றுல இருந்து கூப்பிட்டேன், எனக்கு ஆனா விண்ணப்பத்துக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த பிரேயர்னுடைய
பிரேயரையோ தேங்க்ஸ்கிவிங்கையும் சேர்த்து 2 விஷயத்த சொல்றாரு. ஒரு விஷயம் வந்து பாதாளத்தின் வயிற்றின் போது மறிக்கும் தருவாயில அந்த மரணத்துக்கு முன்னாடி, ஏன்னா மறிச்ச பிறகு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவனுக்கு கடைசியா நினைவு இருக்கும் போது சொன்ன விஷயத்த பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கத்துனேன் அப்படின்றாரு. ஏன்னா மரண பெட்ல அந்த பாயிண்ட்ல இருந்து கூப்பிட்டது. அடுத்து இன்னொன்னு வந்து மீன் வயிற்றுல உயிரோட வந்த பிறகு அவரு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னது, இதை பார்த்தோம். அடுத்தது மீன் எங்க கக்குச்சு அப்படின்னும் போது நினிவேல கக்கவே இல்லை, ஏன்னா நினிவேல கடலே கிடையாது. 2வது யோப்பா பட்டணம் வந்து யோனாவுடைய சொந்த ஊர் கிடையாது. அந்த பக்கமா ஓடி போகும்போது யோப்பால இந்த கப்பலை பார்த்த உடனே அதுல தர்சீஷ்க்கு ஏறி போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோனாவுடைய சொந்த ஊர் எது அப்படின்னா காத்தெபேர் அப்படின்ற ஊர் தான் யோனாவுடைய சொந்த ஊர். அப்ப மீன் வந்து மறுபடியும் அவனை எங்க வந்து கக்குச்சு அப்படின்னா நினிவேல கக்கவே முடியாது, ஏன்னா மீன் அங்க போக வாய்ப்பே கிடையாது. அப்ப எங்க கக்குச்சு அப்படின்னும் போது அவனுடைய சொந்த ஊரான காத்தெபேரினுடைய கடற்கரை ஓரத்திலேயே கக்கிடுச்சு. கக்குன உடனேவும் அவன் திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அப்படியே ஓடி போயிடல, நினிவேக்கு போய் சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ரொம்ப ஸ்லகிஷா அப்படியே அவன் வந்து உட்கார்ந்துட்டான் அவனுடைய சொந்த ஊர்லயே. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது தடவை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இப்ப நீ போ அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் போனான். அவன் போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி 4வது நாள் ஊருக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விஷயத்தையே சொல்றான். அந்த விஷயம் ஒரே லைன் தான், அந்த வசனம். அந்த 40 நாள் இருக்கு, கவிழ்க்கப்பட்டு போவோம் நினிவே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சொன்ன வார்த்தைக்கு தான் அவங்க பயந்து இது தேவனிடத்துல இருந்து வந்ததுன்ற நம்பிக்கையில தான் ரட்டுடுத்தி மனமாறினாங்களே தவிர யோனாவை அவங்க மீன் கக்குனதை பார்க்கவும் இல்லை, அந்த செய்திகளை கேள்விப்பட்டிருக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா காத்தெபேர் ஊருக்கும் நினிவேக்கும் ஏறக்குறைய 8500 கிலோமீட்டர், இந்த 850 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்ப அடுத்த வாரம் வந்து யோனா வந்து மீன் எங்க விழுங்குச்சு, அவன் உண்மையிலேயே மரித்தானா, எப்படி மரித்தான் அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இப்ப வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? இல்லைன்னா இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர் நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணுவா பிரதர்? நீங்க வேற next ஏதாவது week we will. இல்ல பிரதர், நம்ம நத்திங் டு ஆட். ரெக்கார்டிங் முடிச்ச பிற்பாடு நான் ப்ரேயர் பண்ணி ரெக்கார்டிங் முடிச்ச பிற்பாடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது இப்ப டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல நம்ம ப்ரேயர் பண்ணி ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடலாமா? சொல்லுங்க கார்த்திகேயன். ஒரு இதுல இல்ல, இப்ப இது இல்ல, ஒரு பொதுவான டவுட் ஒண்ணு. இப்ப ஆக்சுவலா இப்ப நம்ம வசனத்திலேயே வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ வருங்காலத்துல வந்து இப்போ ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துவர்களும் எழும்புவார்கள் அப்படின்றாங்கல்ல. ஆமா. ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு, கள்ள தீர்வும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்போ நம்ம பெரிய அடையாளங்களா பிரதிகள் செய்வார்கள்னு. ஆமா. இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில படிக்கும்போது தேவன் வந்து சர்வ வல்லவர், எல்லாமே வந்து அவருடைய திட்டத்தின்படிதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆமா. 1. 2வது வந்து இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு ஒருத்தனை எல்லாம் மாட்டி விடணும் அப்படின்ற போதுதான் அவனை வந்து நீ இந்த வழியில போய் இதை நீ பண்ணு, நல்லா இது நடக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும் கெட்டதான் நடக்கும் அப்படின்ட்டு. இப்ப அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணும்போது அப்ப அதை வந்து கள்ளத்தனமா அவனை வந்து மாட்டி விட்டான், கள்ளத்தனமா இது பண்றான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம இப்ப நம்ம படிக்கும்போது அவங்களுக்கே வந்து எது சரியான சத்தியம்ன்றது தெரியாது. ஏன்னா தேவன் கொடுத்தாதான் அவங்களுக்கும் தெரியும் அது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கள்ள தீர்க்கதரிசி கள்ள கிறிஸ்துக்கள் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல, எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது வந்து தேவனுடைய ஒரு பர்பஸோட தான் நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய பர்பஸ் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. ஓகேவா? இப்ப இந்த 2வது ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்ல ஒவ்வொரு காலகட்டத்துல இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்யறான்றது வேற, உபத்திரவ காலத்துல என்ன செய்யறான்றது வேற. நீங்க சொல்ற வசனம் நீங்க கேட்டது வந்து உபத்திரவத்தின் காலத்துல வரும்போது இப்ப வந்து மேபி அந்த செட்டிங் அப் ஆஃப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்குமா இருக்கும். ஏன்னா இது வந்து தனி டாபிக்கேவா படிக்கணும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 தெசலோனிக்கேயர் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம், 10-11. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10-11 வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய்
சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்ன்றது. அப்ப இது எல்லாமே எந்தெந்த காலகட்டத்துல அப்படின்றது இருக்கு என்னன்னு. ஏன்னா இப்ப நம்ம இன்னும் அந்த ரைட் டிவிஷன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சைட்ல தான் நம்ம இவ்வளவு போய்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ரைட் டிவிஷன் டூல் பார்க்கும்போது இந்த 2 தெசலோனிக்கேயர் யாருக்கு எழுதப்பட்டுச்சு, இது யாருடைய போக்கஸ்ல சொல்லப்பட்டு, ஏன்னா இன்னைக்கு நமக்கு சில சத்தியங்கள் தெரியும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க அவர்களுடைய ரட்சிப்பை இழக்க முடியாது. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியோடு கூட முத்திரிக்கப்பட்டிருக்கார்கள். ஆனா அதுவே நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சிறுமந்தைன்னு ஒரு குரூப் இருக்கு. அது ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு, அது ஒரு டிஸ்பென்சேஷன் இருந்துச்சு. அந்த சிறுமந்தைக்கு சில நியமங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இதே பைபிள்ல தான் இருக்கு. அவங்களுக்கு இறுதி வரையும் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்க தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ளணும். அவங்களுடைய பரிசுத்தம் அவங்களுடைய இது பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் அவர்களுடைய நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப யாருக்கு எது சொல்லப்பட்டிருக்கு? இப்ப நமக்கு சொல்லப்படும் போது நம்மள இன்னைக்கு பரிசேயர் சதுசேயர் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும்னு சொல்லல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நீதியினால அல்ல, தேவனுடைய நீதி நம்ம மீது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம இருக்கிறது we stand on the righteousness of God. அதனுடைய அடிப்படையில நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு. ஆனா அவர்களுக்கு அவர்களுடைய நீதி அவர்களுக்கு வெண் வஸ்திரமா கொடுக்கப்படுது. அந்த வெண் வஸ்திரம் அந்த நீதி பரிசேயர் சதுசேயர் நீதியை காட்டிலும் அதிகமா இருக்கணும். இல்லாவிட்டால் அவர்கள் எந்த நேரத்திலையும் அவர்களுடைய ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்றது. அப்ப இந்த தெசலோனிக்கேயர்ல யாருக்கு எழுதப்பட்டு, ஏன்னா இது சும்மா இந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்து படிச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இது இந்த பைபிள் ஸ்டடி அப்படின்றது ஒரு கருத்து புரிஞ்சுக்கிறதுல மொத்தமா பைபிளை புரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த ஆல் டுகெதர் மொத்தமா என்ன சொல்லப்படுது அப்படின்னும் போது, தேவன் எல்லாவற்றையும், வானத்துல உள்ளது பூமியில உள்ளது எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக நடத்துகிறார். தேவனுடைய சித்தத்திற்கு மாறா ஒருத்தர் செய்ய முடியும் அப்படின்னா அந்த இடத்திலேயே தேவன் சர்வ வல்லமையோர் உள்ளவர் அல்ல அப்படின்னு ஆயிடுது. தேவன் சர்வ வல்லமையோர்னா எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதை மாத்தி ஒரு மனிதனும் ஒரு ஏஞ்சலோ இல்ல ஒரு தேவதூதனோ சாத்தானோ யாருமே எதுவுமே செஞ்சிட முடியாது. அதை மாத்தி எல்லாமே தேவனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. அப்பதான் அவரு சர்வ வல்லமையர் உள்ளவராகவே இருக்க முடியும். அப்ப தேவன் சர்வ வல்லமையர் உள்ளவர்னா இது உண்மை. அப்ப இந்த ஃப்ரேம்குள்ள தான் செட் பண்ணும். அப்ப நம்ம முதல் டிஸ்பென்சேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும், யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரி செய்யறாரு. ஏன் இதை அப்படி செய்யல, ஏன் இப்படி செய்யலன்னு நம்ம கேட்க முடியாது சர்வ வல்லவரை. ஏன்னா இன்னைக்கு நம்ம விருத்த சேதனம் யாருமே பண்றதே கிடையாது. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு விருத்த சேதனம் செய்யலன்னா அவர்களுக்கு பங்கே இல்லை தேவனோட. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. தேவன் டிஸ்பென்சேஷன் மாத்துறாரு, எப்படி டீல் பண்றாருன்றத மாத்துறாரு. அப்ப எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல வரும்போது இருக்கும். இதை நம்ம தனியா டீடைல்டாவே ஸ்டடி பண்ணும்போது, நம்ம அந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் பண்றோம் இல்லையா, அப்ப பண்ணும்போது நிறைய காரியங்கள் படிக்கும் போது என்ன அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். எங்க ஒப்பு கொடுப்பாரு, அப்ப இது ரெண்டாவது ஒப்பு கொடுக்குறாருன்னா எதுக்காக ஒப்பு கொடுக்குறாரு, எவ்வளவு நாளைக்கு ஒப்பு கொடுக்குறாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப என்ன இந்த வசனத்துல அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்ப அந்த கொடிய விசுவாசத்தை அவர்கள் எவ்வளவு நாள் விசுவாசிப்பாங்க, வஞ்சகத்தை எவ்வளவு நாள் விசுவாசிப்பாங்க, அதனுடைய விளைவு என்ன, அது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், அதுல இருந்து மீட்பு இருக்கா இல்லையா அந்த வஞ்சகத்துல அவங்க மாட்டினதுல இருந்து. ஏன்னா அந்த வஞ்சகத்துல மாற்றுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்க அந்த அன்பின் சத்தியத்தை கேட்கல, அதனால கேட்காதனால அவங்க அப்படியே போயிடல, அதனால போல அந்த காரணத்தினால தேவன் அவர்களுக்கு அந்த வஞ்சகத்தை அனுப்புவான் இருக்கு. அப்ப எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு கவுன்சில் ஆஃப் காட்ல அதான் சொன்ன தெரியுமா, இந்த ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள ஃபிட் பண்ணணும் எல்லாத்தையும். அப்ப இது நம்ம தனியா ஒரு வசனத்தை எடுத்து படிக்க முடியாது. அந்த டோட்டலா யாருக்கு எழுதப்பட்டிருக்கு, எந்த டீச்சிங் அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இது இந்த டாபிக் சம்பந்தம் இல்லை, பட் ஸ்டில் நம்ம இது தனியாவே டீட்டெயிலா நம்ம இன்னும் அது கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா திரும்ப ரைட் டிவிஷன் ஸ்டடிஸ்க்கு போன பிறகுதான் நம்ம இதெல்லாம் படிப்போம். பட் ஸ்டில் நீங்க கேட்டதுனால ஒரு சின்ன ஒரு உதாரணத்துல சொல்லி முடிஞ்சாச்சு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லாட்டி ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லை?
கேள்விகள் பிரதர். ஆனா நிறைய காரியம் வந்து இப்ப இந்த யோனா கதை சின்னதுல இருந்து நம்ம சண்டே ஸ்கூல் இதுல இருந்து படிச்சுட்டு வந்தாலும் எவ்வளவு புது புது விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு ஐ அம் ரியலி ஆக்சுவலா இந்த விஷயம் படிக்கும் போது எனக்கு இந்த நினிவேல போய் கக்குச்சுன்ற ஒரு கான்செப்ட் வந்து சின்ன சண்டே கிளாஸ்ல இருந்து அது மைண்ட்ல பதிஞ்சு அந்த தாட்டுக்கு மேற்கொண்டு நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நினிவேல முதல் கடல் இருக்கா இல்லையானே நம்ம யோசிக்கவே இல்லை. நினிவே வந்து அசீரியால அவ்வளவு பாலைவனத்துக்கு நடுவுல இருக்க மாதிரி இருக்கு. நடுவுல அப்ப மீன் எப்படி போய் அதை கொத்தி இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது எனக்கு. நினைவேலதான் கக்குச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடல் தான் நினிவே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இது என்ன சொன்னாங்க அப்ப கூட சண்டே கிளாஸ்ல எல்லாம் கூட என்ன சொல்லுவாங்க, அது வந்து துறைமுகனாலுமே பாவம் அதிகமா இருக்கிற இடம், ஆண்டவர் அதனாலதான் அழிக்க சொன்னாரு யோனாவை. யோனா மூலியமா தீர்க்க தரிசனம் சொன்னது வந்து துறைமுகனாலுமே பாவம் அதிகம் நிறைஞ்ச இடம். அப்ப கடல் பகுதின்னு தான் சொன்னாங்க. வெட்ட வெளிச்சமா கடல் பகுதின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து ரொம்ப இதுவா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த 3 நாள் அவங்க இப்படி ஒரு பிரசங்கம் ஃபாஸ்டிங் பண்ண வச்சாரு அப்படின்றதெல்லாம் அந்த இதெல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். நீங்க ஒழுங்கா ஃபாஸ்ட் பண்ணி ஜாப் பண்ணனா இந்த மாதிரி மீன் வயித்துக்குள்ள பண்ண வேண்டியிருக்கும். எங்கேயாச்சும் கொண்டு போய் உங்களை போட்டுருவாங்க. ஆமா, நீங்க தனியா ரூம் எடுத்து 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலனா ஆண்டவர் வந்து நேரா மீன் வயித்துல போட்டு தான் பண்ண வைக்கணும் உங்களை அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டிருக்கேன். படமே போட்டிருப்பாங்க, மீன் வயித்துக்குள்ள யோனா முட்டி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி. முட்டி போட்டிருக்க மாதிரி. ஆமா, கவர்மெண்ட் மாதிரி படமே இருக்கும். நானும் நெட்ல எடுத்து பார்க்கும்போது முக்காவாசி படங்க அப்படிதான் இருக்கு. அதுல இன்னும் ஒரு படத்துல வந்து மீன் வயித்துல முட்டி போட்டிருக்காரு, உள்ள லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அவருக்கு போக்கஸ் லைட் எல்லாம் போட்டு படம் எல்லாம் இருந்துச்சு. அதுலாம் நினைவே பட்டணம் யார் நிறுவியது தெரியுமா? என்னது என்னது என்ன கேட்டீங்க? நினைவே பட்டணம் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? நிம்ரோத். எஸ், ஓகே, நிம்ராத். ஓகே, அப்போ அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பட்டணங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு நீங்க மேப்ல பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த நேரேஷன் இருக்குல்ல, நானும் வந்து சண்டே ஸ்கூல்ல எல்லாம் இது பண்ணியிருப்பேன். பட் அப்போல்லாம் இந்த இது மேப் எல்லாம் பார்த்ததில்ல. மேப் பார்த்த பிற்பாடு உடனே எனக்கு மனசுல தோணுது வந்து வாட் நான்சென்ஸ், எப்படி நினைவே பட்டணத்துல வந்து இவரை கட்டி ஏற்படுத்திடும். அப்புறம் இந்த பிரசங்கெல்லாம் இந்த மாதிரி நினைவே பட்டணத்துல கட்டினாரு அது இதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது முதல்ல குறிப்பா இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமா இருக்கும். நிறைய அந்த மிஸ்லீடிங்க பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்ஃபேக்ட் த சால்வேஷன் ஆஃப் ஆல்ங்கிற கான்செப்ட்ல வரும்பொழுது எப்படி எவ்வளவு ஆண்டவர் வந்து அந்த நினைவே பட்டணத்தை மக்களை நேசிக்கிறாருன்னா, அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல அதை பத்தி பிரதர் சொல்லுவாரு. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆட்கள் இங்க இருக்கிறவங்க. ஆக்சுவலா ஜோனா வந்து பயங்கர ஷார்ட் டெம்பர்டு அந்த விஷயத்துல. அவர் வந்து கோச்சிங் எனக்கு அந்த கடுப்புல தான் நான் எழுச்சி போனேன். நான் எதுக்கு காசேஸ் போனேன். ஓ பிரதர் கட் ஆயிடுதா? என்னோட அந்த இதுல தான் நான் வந்து ஓகே பிரதர் இன்டர்நெட் வந்து அதுல தான் நாங்க போனேன். ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா பிரதர்? சரி, ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே பிரதர், க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பேசலாம். என்ன எப்பனாலும் கட் ஆயிரும்னு நினைக்கிறேன் இன்டர்நெட். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாமே. யாரோ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, இது மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு யோனாவை குறித்து ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின வெளிச்சத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, சிறு வயது முதல் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே யோனாவின் கதையை சொல்லி ஆண்டவரே வழிநடத்தி வந்த ஆண்டவரே. அப்பா, இத்தனை சத்தியத்தை மறைத்து வைத்து இத்தனை நாள் நாங்க தெரியாம இருந்தோமே தகப்பனே.
அதற்காக ஆண்டவரே வருந்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வெளிச்சத்தோடு எங்களை ஆண்டவரே வழிநடத்தி வரீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இந்த வசனத்தை ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வரும் வாரங்களிலும் எங்களுக்கு ஆண்டவரே தெளிய போவதற்காக அப்பா, இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு ஆண்டவரே தெளிவை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் இன்னுமாக உமது வசனத்தின்படி எங்களை வாழ வைக்க நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியத்தையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அண்ணாவையும் சாரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த கூடுகையில கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது பேர் பேராக ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அண்ணாக்கு ஆண்டவரே அதோ காஃபை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிற, அவருக்கு உடல் சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியத்தையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா, துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் என் ஆத்மாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் என் முழு முழு பரிசுத்த நாமத்தை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. 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 என் என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. அவர் செய்த கர்த்தர் சகல செய்த சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you.